சிவம் நெஞ்சக்கனகள் நெடுந்துருகன் தஞ்சத்தரு சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை திறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவோம். ஜெய் திருக்கைலாய புதிய முனி பரம்பரை சத்குரு மகாதேவா சரணம் சரணம் சரணம். ஜெய் புண்ணியப்பதிற்கும் சத்குரு மகாதேவதைகள் ஜெய் புண்ணியப்பதிற்கும் திருலோக தேவதைகளே சரணம் சரணம் சரணம். பாட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குறித்த உனை ஊட்டு வித்தால் உண்ணுகின்றேன், உன்னேரென உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், இச்சிறிய நாளாவது என்னே. எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் திருவருளாணையின்படி இச்சிறு கருவி திருவெம்பாவை என்னும் உயரிய தலைப்பினை பற்றி பேச துவங்குகிறது ஈசன் இடியாப்ப சித்தர் திருவருள். அடிமுடி தேட வைத்து லிங்கமாய் நின்றனை இம்மையே வந்தென்னை ஏற்றுக்கொள்வாயே என்றாரு தொழிற்பேட்டு சித்தது. ஏகன் அநேகன் அருளொளிநாதன் தியாகம் இல்லை சித்தம் பலத்தான் யோகியர் வணங்கும் குறைவிலா சுடரொளியான் நல்லவன்பார் என்றாரு பேரம் பாய்ந்த சித்தது. தத்துவ தெய்வம் அம்மா சதாசிவம் மானதம்மா மற்றுமுள்ள தெய்வமெல்லாம் மாயை வடிவே என்றார்கள் இலக்காயில். மற்றுமுள்ள தெய்வமெல்லாம் மாயை வடி, வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்தும் மாயை வடிவு. ஈசன் ஒருவன் தான், சதாசிவன் ஒருவன் தான் தத்துவ தெய்வம். அனைத்தும் மாயை, சிவன் ஒருவன் தான் தெய்வம் என்பது அனைவரும் பூரணமாய் உய்த்து உணர வேண்டும். அப்போதுதான் புரிந்து கொள்ள முடியும். மடிவதும் பிறப்பதும் மாயை என்று அறிந்திருந்தும் நான் மட்டும் விலக்கண நம்பி மோசம் போவது ஏன் அப்படின்னு நேற்று பெரியவங்க கேட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் மடிவது, போவது, பிறப்பது, மயான வைராக்கியம் வர்றதெல்லாம். ஆனா இத்தனையும் என்னன்னு வர்ற காரணம் கேட்டா எல்லாம் போறது வர்றது. ஆனா நான் மாத்திரம் இருந்து இந்த காரியத்தை செய்து முடிக்க போறேன்ற எண்ணம் மாத்திரம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறோம். ஏன் கேட்டேன்னா சிறிது நேரம் அது சிறிது தான் கழித்து உணவு ஏற்பாயோ என்று தாமதித்தால் அக்கணம் ஒருவனுக்கு ஞானம் பிறந்தது. அம்மா ஆத்துல சொன்னா சாப்பாடு செய்யறதுக்கு சத்த நேரம் ஆகும், கொஞ்சம் பொருள்னா ஒரு சின்ன பையன் பொறுத்து விட்டான். அதான் சரஸ்வதி சொன்னேன்றார். பொருள் சத்த நேரம் சோத்துக்கே இப்படி பொறுக்க சொன்னா அப்புறம் நம்ம என்ன ஆறுது? அவனும் மனிதன் தான்.
ஆனா நம்ம எத்தனை பேர் நம்மளை உடனே போய் துணையே ஏன் நிக்கிற போயேன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன்னு சாப்பிட்டு தான் போவேன் நம்ம எத்தனை பேர் சொல்றோம் பாருங்க. அவருக்கும் வந்ததுதான் அதே இது, நமக்கும் அதேதான். நம்ம திரும்புறோமா? இல்லை. காரணம் நாம் இருந்து அனுபவிப்போமேன்ற எண்ணம். ஆகவே எம்பெருமான் திருவருளால் நான் மட்டும் விளக்கண நம்பி மோசம் போவதற்கு காரணம் அகந்தை. எல்லாரும் ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த அகந்தை எப்படி வருகிறது? நான் என்பதால் அந்த அகந்தை வருகிறது. நம்மால் எதுவும் இல்லை, எல்லாம் ஈசன் செயல் என்று வாயால் சொல்லுவோம். நடைமுறையில் அதை ஏற்றுவது ரொம்ப பேருக்கு நடக்காத காரியம் போல தெரியுது. ஆனா ஈசன் செயல்படிதான் அனைத்தும் நடக்கும். ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஏமனமே அஞ்சாதே சும்மா இரு, எல்லாம் ஈசன் செயல்படியே நடக்கும். இப்படி சொன்னா அடுப்புல ஏற்றி வச்சு சோறு இறங்குமான்னு சொல்லி கேட்பாங்க. நிச்சயமாய் இறங்கும். உன்னை மறந்து தத்துவத்தில் தானடங்கிய காலத்தில் அப்பா எந்தது நீ செய்கின்றேன் என்ற எண்ணத்தை பூரணமாய் மறக்கின்றாய, அப்போது வேகும் சோறு பாரு. அடியல் பார்த்தது என் ஒரு நாள் காட்டியிருக்கேன். ஆனா நீ சோறு வேகுமான்ற ஒரு எண்ணத்தை வச்சுட்டே சொன்னா வேகாது. வெந்துத்தான் தீரணும், வேற எந்த இனமும் கூடாது, நிச்சயமா சோறு. அப்போது என்ன அர்த்தம்? உன்னை விட்டு நீ சாட்சிபூதமாய் நின்று பார்க்க வேணும். அப்பொழுதுதான் மனசஞ்சலங்கள் அடையும். ரொம்ப பேர் சொல்வா நான் ஏதோ மெடிடேட் பண்றேன், அது பண்றேன், எனக்கு மனசு மாத்திரம் சஞ்சலம் அடங்கல, ஆனா அழுந்துட்டே இருக்குன்னுவா. மெடிடேட் பண்றது நீ உட்கார்ந்து பண்றதா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அதுதான் தவறு. எத்தனையோ மெடிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சாட்சி பூதமா யார் ஒருவன் உட்கார்ந்து அமைதி நாடுகின்றான், அப்போதுதான் அது சித்தி ஆகும். சாட்சி பூதம் என்றால் இப்ப இவர் ஐயா உட்கார்ந்து இருக்காருன்னா இவர் மெடிடேட் பண்றான்னு இவர் நினைக்கப்படாது. இவருக்குள்ளே இவர் இமேஜின் பண்ணணும், somebody is seeing Mr. So and so. அவரை தான் செய்யற தப்பத்தை பார்க்கணும். அப்போ சாட்சியா இருந்து உன்னை காட்சியாய் ஆக்கி மாட்சிமை பெறும் தியானத்தை பயிரிடுவாய் பாரு. இதுதான் தியான யோகம். ஒவ்வொருத்தரும் தியானம் எப்படி பயன் சொல்லித் தரணும், அச்சரங்களை சொல்லி கொடுத்து விடாம ஓதிக்கிறதுன்னு சொல்றது இல்லை. சில இடங்கள்லாம் நடக்குது. அச்சரத்தை யார் வேணா தியானம் பயிற்சி கூட்டுறது, உடனே ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்து இதே நீ சொல்லிட்டு காலையில் கைதை முடிச்சுட்டு இருந்து. ஒருவன் ஒரு மந்திர உபதேசம் பண்ண வேண்டும் என்றால் குறைந்தது மந்திரத்தை 25 ஆண்டுகள் பழக்கப்படுத்தி சித்தி பண்ணிருக்கணும். அதுல எப்படி சித்தி ஆகுன்னா அதுல 10,000 ஓம ஆகுதி கொடுக்கணும், அதுல ஒரு 5000 பூத திருப்தி பண்ணணும், அதுல ஒரு 1000 பிராமண போஜனம் பண்ணணும், அதுல ஒரு 108 தான தர்மங்களை வைக்கணும், அதுல ஒரு 10 ஐக்கிய தர்மத்துக்கு கொடுக்கணும், பின்னால பூஜையை ஆரம்பிக்கணும். அப்போதுதான் சித்தி ஆகும். அந்த மாதிரி சித்தி பெற்றவன் ஓர் மந்திரத்தை ஒருவனுக்கு ஒரு முறைதான் உபதேசிக்க முடியும், எல்லா முறையும் உபயோக முடியாது. அப்படி இருக்கும்போது எத்தனையோ பீஜாச்சரங்களை எளிமையா சொல்லி கொடுத்து நீங்க இஷ்டமா தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிக்கிறாங்க சப்மிட் பண்றதுக்கு. இத்தனை பேரை நாங்க இது பண்ணிட்டோம். ஆனா அதெல்லாம் தியான பயிற்சி இல்லை. ஏன்னா பதஞ்சலி யோக சூத்திரங்களை அவங்க சொல்லித்தரதா சொல்றாங்க பெரியவங்க எல்லாம். ஆனா பதஞ்சலி யோக சூத்திரத்துல சாட்சி பூதமாய் நீ நின்று காட்சியாய் உன்னையாக்குவாய் மாட்சிமை பெரு தியானத்தை சொல்லி தந்தோம் பாரு. எல்லாத்துக்கும் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குரு அருள் தேவையே. குரு அருள் இருந்தாதான் அனைத்தையும் தெரிஞ்சுவிட முடியும். ஆனால் குரு அருள் வேண்டும் என்றால் நான் என்ற அகந்தை அழிந்தாதான் குருவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே பஸ்ட் இல்ல குரு ஆராய்ச்சி பண்ணிடுவோம். எல்லாரும் நீங்க வேணா ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, எல்லாம் நானால் அழிஞ்ச ஆட்கள் தான் பார்த்திருக்கலாம். தட்சன் நான் என்ற அகந்தையால் அழிஞ்சான், இரண்யன் நான் என்ற அகந்தையால் அழிந்தார், சூரபதுமை நான் என்ற அகந்தையால் அழிந்தார். எல்லாத்துக்கும் நான் நான் என்பதால் அவர்கள் அழிந்தார்கள். ஆனால் அந்த நான் அகன்றது சூரபதுமனுக்கு முருகன் காட்சியா, அந்த முருகன் காட்சியா சூரபதுமன் அழியவில்லை, ஆக்கப்பட்டார். எல்லா இஸ்திலையும் நீங்க படிச்சிருக்கலாம், தேவதைகளும் மகான் அசுரர்களால் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஆனால் சூரபதுமன் அழியவில்லை, ஆக்கப்பட்டார். மயிலும் சேவலுமா அவன் ஆக்கப்பட்டான். அது போல எம்பெருமான் திருவிழா முருகனுடைய பேரருள் கருணை அதுதான் தெரியும். மற்ற எல்லா தெய்வங்களும் என்ன பண்ணிருக்கோம், அழிச்சிருக்கும், அவனை கொண்டு இருக்கும். ஆனா முருகன் ஒரே ஒரு தெய்வம் தனித்தொரு காலையில அழிக்கும் போது நானும் மகந்தை அழித்திருந்தால் அவனை ஆக்கி விட்டான் பாரு.
அதனால்தான் உயர் தெய்வங்கள் ஒன்று உண்டெனிலப்போ சிவாம்சத்துடன் சேர்ந்து பிறந்த முருகன் ஒருவனே தெய்வம் என அறிவாய் பாருன்னார் கலியில ஈசன் திருவள்ளுவர். அந்த நான் என்ற அகந்தையால் அழிந்தான். ஆனா இந்த நான் என்ற எண்ணம் எங்கு எப்பொழுது உதயமாகிறதோ அங்கிலிருந்து அப்பொழுது உங்களுக்கு அழிவு ஆரம்பமாகிறது. நல்லா தெரிஞ்சு விடலாம். அழிவு நமக்கு எப்போ வரும் எல்லாம் கேட்டு இருப்பாங்க. நானே கடவுள் என்னைக்கு சொல்றானோ அன்னைக்கு அழிவு. கடவுள் இல்லை என்று சொல்வதால் ஒருவனுக்கு அழிவு வந்து விடாது. நான் தான் கடவுள் என்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்ப அழிவு அவனுக்கு ஆரம்பம். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நன்னா இருக்கான்னு கவலைப்படாதீங்க. கடவுள் இல்லைன்னு சொல்ற நன்னா தான் இருப்பான். காரணம் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லுவான். நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நாட்டாச்ச நாவது பிறண்டரப்பா இன்று இல்லை என்று சொல்லும். அடுத்த கணம் உண்டு என்று பேசும். அவனுக்கே வேதனை வந்து விட்டார். அது போல நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். கடவுள் இல்ல கடவுள்னு குதின்னு குதிப்பான். அப்புறம் ஏதாவது ஒரு இடம் ரிப்பேர் ஆகட்டும் பாருங்க, ஊர் நகர அத்தனையும் கும்பிடுவான். காரணம் கடந்து நின்றவனை அடைந்து பார்க்கவே கடவுள் இல்லை என்றான் பார். ஆனால உலகத்துல யாருமே நாஸ்திகவாதிகள் கிடையாது. எல்லாருமே ஆஸ்திகவாதிகள் தான். சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதையோ சொல்லி பழைக்கலான்ற ஒரு எண்ணம். நான் சொல்ல பெரியவங்க சொல்லு கருத்துடன் காரணத்தனப்பா ஆதிகாலத்தில் உலகாயுட மதம் ஒன்று உண்டு பாரு. எக்கணம் ஈசன் தொடங்கி வைத்தானோ அக்கணத்தில் அவன் இருக்கிறானா என்ற கேள்வி கேட்பவன் உண்டு பாரு. இன்னும் தெரியாத கேள்விங்க நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லிக் கொடுக்க கூடாது. கேட்டா அதை எழுதி போடுவான். எம்பெருமான் திருவருளா. ஆகவே ஈசன் திருவருளா உயிர்த்து உணரும் வாழ்க்கை வரும்போதுதான் ஒவ்வொருவரும் உணர முடியும். அது வரைக்கும் உணர முடியாது. பாருங்க சில பேர்லாம் பல பேர்லாம் ஒன்னா கூடி அதிருத்ரம் ஏகாதச ருத்ரம் மகாருத்ரம் பண்ணதுனால செத்து போயிடுவான்னு நினைச்ச தலைவர்கள் எல்லாம் உயிரோட இன்னும் இருக்கிறான். அப்ப இதெல்லாம் எது காப்பாற்றுது? மக்கள் செய்கின்ற பிரார்த்தனை காப்பாற்றுகின்ற. ஆகவே பிரார்த்தனை பலனளிக்கும் என்பது பிளாக் அண்ட் ஒயிட்ல எவிடன்ஸ் இருக்கு. ஆகவே பிரார்த்தனையால் அனைத்தும் சாதிக்கலாம். அதுபோல எம்பெருமான் திருவருளால் இந்த நான் என்ற அகந்தை இருந்ததால் ஒரு காரியம் கெட்டு போகிறது. அதைத்தான் இந்த பாவை பெண்ணும் சொன்னார். என்ன சொன்னா தெரியுமா? நாளை நானே எழுப்புவேன் என்றார். பாவை பெண்களே, நாளை ஈசனர்களால் எழுப்புவேன் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமா அவ தூங்கிருக்க மாட்டா, எழுப்பிட்டு இருப்பா. ஆனா அவன் என்ன சொன்னா, நாளை நானே எழுப்புவேன், நீங்களாம் எழுதுவேன், நானே எழுப்பிடுறேன். அந்த நானே எழுப்புவேன் என்ன பண்ணிச்சு அவளை தூங்க வச்சு. இதைத்தான் இந்த நான் வந்ததால் அவளுக்கு உறக்கம் வந்தது. இதைத்தான் மானே நீனென்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகரா இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியா. நீ நான் எழுப்புறேன்னு சொல்லிட்டு போனேன், காலையில எழுப்ப முடியாம தூக்கம் வந்து போன திசை புகழ. அம்மா நீ எந்த திசை போனன்னு சொல்லி பகர மாட்டேன்றியா, அதுக்குள்ள தூங்கிட்டு இருக்கியா, தூக்கம் அவ்வளவு பயங்கரமா அந்த பொருளையே எடுத்துக்கிட்டு இருக்கு. அது யாரு? வானே நிலனே பிறவே அறிவறியான் என்றார்கள். வானும் நிலமும் உலகமும் அறிவதற்கு அறிவரான சிவன் எல்லாமாயும் இருக்கின்றான், அல்லதுமாயும் இருக்கின்றான். ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறியகிற்பாரோ என்றார் மாணிக்கவார். எல்லாமே நீதான், ஆனா எல்லாமே நீ இல்லை. இது கான்ட்ரடிக்ட் ஸ்டேட்மெண்ட். கடவுள் உண்டு, கடவுள் இல்லை. ஆனா உண்டு கடவுள், இல்லை கடவுள், இல்லை கடவுள், உண்டு கடவுள், உண்டு கடவுள், இல்லை கடவுள், இல்லை கடவுள், உண்டு கடவுள் என்று நீ எண்ணி எண்ணி இரவு பகல உண்டு உண்டு என்று நீ என்று பார்த்தா கண்டு கண்டு காட்சியில் கடங்காத கடவுள் இல்லை என்ற கடவுள் உண்டு என காட்சி இன்று உன் கண் முன்னே பேசும் பாரு ரகசியம். ஆகவே நீ எப்படி நினைச்சு பார்த்தால் அப்படியெல்லாம் ஆகி நிற்பவன் இறைவன். அந்த இறைவனை அந்த சரால் வானும் நிலனும் அனைத்தும் பிறவே அறிவறியார். யாராலையும் அறிந்து கொள்ள முடியாத கடவுள் அனைவர் அறிவாகவும் இருந்து அறிவும் வைக்கின்றார். இதைத்தான் இத்தகைய சிவனும் தானே அருளியதால் அவன் திருவடியை பாடி வந்தவர்களாக எம்பொருட்டு உன் வாய் திறந்தா இல்லை என்று பாவை பெண்கள் கேட்கின்றார். அறிவறியா நாமத்தை அறிந்து நாங்கள் பல வண்ணமாய் சொல்லியிருந்தாலும் அந்த உன் வாய் திறந்து எமக்கு என்ன ஆறுதல் கொடுப்பா என்பதை சொல்லாமல் உறங்குகின்றாயே என்று பாவை பெண்கள் கேட்கின்றார். இதைத்தான் தானே எம்மை தலையளித்து ஆட்கொண்டருள் வாங்கார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோரை பாடேலோர் எம்பாவாய். இதுதான் கவனிக்கும்.
எம்பெருமான் திருவருளால் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோன் என்றார். எல்லா நினைச்செல்லாம் பல தேவதைகள் பல இதுகள்லாம் இருக்கு. ஒரு சர்க்கரையில பல இனிப்பு பண்டங்கள் செய்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்குது, ஆனா மூலமோ சர்க்கரை தான். அதே போல எம்பெருமான் திருவருளால் ஒருவருக்கு ஒருத்தர் தான் தெய்வம்ன்ற மாதிரி என்ன தெய்வத்தை வேணா கும்பிடுங்க. அதான் சொன்னாரு, சாது என்று கூறியப்பா கூட்டல் குறி மதத்தில் இருந்தாலும் சரி, கூட்டல் குறி மதத்துல பிறையது கூட்டிய பொய்த்து வைத்தப்பா குல்லாய் போட்ட மதமாய் இருந்தாலும் சரி, தானது அப்பா நிர்வாணமே தீட்சை தந்திடும் என்னும் சமண மதமாய் இருந்தாலும் சரி, அத்தனை உள்ளம் ஈசன் இருக்கின்றான் என்று தத்துவத்தை அன்பாலாக்கும் புத்த மதமாயிருந்தாலும் சரி, வேறேது காட்டும் அப்பா ஜெயின மதமாயிருந்தாலும் சரி, தானாயாக உண்ணும் அண்ட சராசரத்தில் உள்ள எத்தனை தேவதை கோயில்கள் உள்ளதோ அத்தனை இருக்கும் இறைவர்களாயிருந்தாலும் சரி, எங்கெல்லாம் மக்கள் சென்று அங்கெல்லாம் அவருக்கு காணிக்கையும் முதல் நாணமும் செலுத்திடு அக்காணிக்கையும் அவ்வணக்கமும் போய் சேருவது ஈசனுக்கு. எந்த கோவில்ல இருந்து நீ எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி, எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, அது போறது சிவனைத்தான் போய் சேரும், வேற யாரையும் போய் சேர. ஏனென்றால் மற்ற தேவதைகள் எல்லாம் வணங்குறது நீங்க தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி நேரா சிவபெருமான் உட்காந்துருக்கா வணங்கிட வேண்டியதுதானே. அப்படின்னா சில பேர் சுத்தி போனாதான் சந்தோஷமா இருக்கும். சில ஆட்டோ எல்லாம் பாருங்க, புதுசா தெரியாம மெட்ராஸ்ல ஏறிட்டா இப்ப பக்கத்து என்ன பண்ணா 300 பேர் சுத்தி போனா இறக்கும் கணக்காட்டு. அது போல நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய ஈசன் பக்கத்துல இருந்தாலும் அவனை நாம் எங்கிருந்து கும்பிட்டாலும் சரி, வணங்கு நின்னை மண்ணு விண்ணும் வேதம் 4 ஓலமிட்டு உணங்கு நின்னை எய்தல் உற்று மற்றுவோர் உண்மையின்மையில். அதுபோல் எல்லா தேவதைகளும் எல்லா சக்திகளும் எல்லா நாணயங்களும் எல்லா காரணத்துடன் காத்திருக்கின்ற பொருள் அத்தனையுமே அந்த சிவத்தையே சார். ஆகவே கிடைப்பதற்கு அரிய சிவன் பாடுவோர் உள்ளத்தில் பூரணமாய் புகுந்ததோடு மட்டுமல்ல, அவர் உள்ளத்திலும் புகுகின்றான், உடலிலும் புகுகின்றான், உதிரத்திலும் இருக்கின்றான். இதைத்தான் ஊனார் உடல் புகுந்தான் உயிர்களந்தான் உளம்பிரிய. அதோட மட்டுமா எமக்கும் ஏனோருக்கும். ஆகையில நீங்க எந்த தெய்வத்தை யார வணங்கினாலும் சரி, நீங்க கவலையப்படாத, கண்ணை மூடினா சிவனை போய் சேர்ந்து போல்டா சொல்லலாம், தவறே கிடையாது. எங்க என்னென்ன பூஜைகள் நடக்குதோ அத்தினி சிவத்தை தான் சாரும். இதுக்குதான் பெரிய எக்கோலத்து எவ்வொருவாய் எத்தலங்கள் செல்வார்க்கும் அக்கோலத்து அவ்வொருவாய் ஆகும் இறைவன். நீ எந்த கோவில்ல எப்படி வச்சு கும்பிடு, அது சிவன் தான், வேற யாரும் கிடையாது. ஆகவே சிவனுக்கு நிகர் சிவனே அண்ட சராசர பொருள்கள் அத்தனையும் ஏழு நாள் தொட்டு எடுத்திருந்தாலும் எம் சிவனுக்கு ஈடு இணையா ஓர் தேவதைகள் எங்கும் கிடையாது பாரு. எங்கது வணக்கங்கள் ஏழேழு எடுத்து அள்ளி நீ பூத்தி கட்டிருந்தாலும் அத்தனை பூத்துதல் ஈசனையே போய் சாரும். கொண்ட ஊதுகத்திகள் தண்டை ஒரு தான் எடுத்து எரிகளும் புஷ்பங்களும் பூகார ஆகார வேதார ரூபங்களும் அப்பா ஆகம சாத்திர வேதங்கள் தத்துவங்கள் ரீதங்கள் அத்தனையிலே கொண்டவலி வீடங்கள் ஏகங்கள் கொடுக்கின்ற அத்தனை பூஜைகளும் சிவனையோ போய் சேரும். ஆகவே சிவனே தெய்வம். கண்டொரு காலையிலே காணொரு கட்டிவிட்டால் எந்தொரு காலையிலே ஏக எடுத்திருந்தால் விண்ணதும் மன்னதும் தானா யாகும் மன்ன என் சிவ பரம்பொருளே ஒன்றே தெய்வம் அத்தெய்வம் சிவன் என்றே அறிவாய் பாருங்கள். சிவன் ஒருவன் தான் தெய்வம். 7 நாள் தொட்டு எடுத்திருந்தான், 6 நாள் தொட்டு அண்ட சராசரத்துள் அடங்கியிருந்தான், 4 நாள் தொட்டு வளமிட்டு வந்திருந்தால், எங்கது மலைகள் எங்கது சென்று ஏகி இருந்தாலும் என்ன விரதங்கள் கொண்டிருந்தாலும் அவ்விரத சக்தி எல்லாம் ஈசனுக்கே போய் சேரும். ஆகவே சிவனையே வணங்குங்கள். சிவன் தான் தெய்வம், மற்றதெல்லாம் தெய்வம் இல்லையா? மற்றதெல்லாம் தெய்வம் தான் பாரு, சிவன் அம்சமாய் வந்தது. ஆகவே எல்லாம் சொல்லலாம், கலியிலே இந்த தெய்வம் அனுகிரகம் பண்ணுவா, அந்த தெய்வம் அனுகிரகம் பண்ணுவா, அந்த அம்மா பண்ணுவா, இந்த அம்மா பண்ணுவா, எல்லாமே சிவன் தான். எல்லா தேவன் நீங்க வேணா எடுத்து கொடுங்க, அதுல ஈசன் இருக்கிறானா இல்லையா நான் வழி சொல்றேன். பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. நவாப் சாஹிபுன்னு ஒரு பெரிய சித்தர் இருந்தார். நவாப் சாஹிபு, காதர் அலி கான் ஒரு பெரிய சித்தர் இருந்தார், திருவண்ணாமலை சமாஜ் இன்னைக்கு இருக்குது. பகதூர் பாஷான்னு ஒரு பெரிய சித்தர் இருந்தார். எல்லாம் முசல்மான் சித்தர்கள். என்ன எழுதுகா? பெருமான் கிரிவலம் அண்ணா மலையிடை வந்திடு அவனே பூதாகார லிங்கமாய் நின்றன் பாரு. அண்ணவனை வணங்கிடு எம் அண்ணனை வணங்கியது பலன் கிட்டும் பாரு. எம் அண்ணனை வணங்கிய பலன் கிட்டுமா?
ஆகவே அறிந்தது தெரிந்தது தெரியாமல் போகின்ற காலத்தில் வருந்தது வருகின்ற பொருள்களத்தனையுமே அன்பு மதம், தம்பு மதம், இளமதம், தான் மதம், தனித்த மதம், நீர் மதம், ஆகாய மதங்களத்தனையுமே யோக மதம், தத்துவ மதம், தீர்த்த மதம், தீர்க்க மதம், வீர மதம், ஆன மதம், அத்தனை மதங்களது எம் ஈசனையே வணங்கும். ஆகவே சிவமே தெய்வம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஈசனை எளிமையாக நீங்க அடைந்து விட்டால் அனைத்து வந்துவிடும். ஆனா அந்த உறக்கமானது வந்துவிட்டால் ஈசன் நினைவையே மறக்க வைக்கும். இந்த உறக்கமும் இந்த பிறப்பு எழுந்திருப்பதுதான் இறப்பு பிறப்பு. ஒன்னு யோசிக்கணும், இறந்தவனை சுமந்தவனும் இறந்து விட்டால், இறந்தவனை சுமந்தவனும் இறந்து விட்டால் என்ன ஆகும் என்பவன் இருந்தவன் மறந்துவிடக் கூடாது. இறந்தவனை சுமந்தவனும் இறந்து விட்டால் என்ன ஆகும் என்று இருந்தவன் மறந்துவிடக் கூடாது. அந்த தத்துவத்தை தான் யார் ஒரு உணர்கின்றாரோ அப்பொழுது நான் போகும். அதுவரை நான் போக, அந்த நான் போனால்தான் அனைத்தும் நன்மையாய் இருக்கும். அடுத்து கரும்பு சார் எப்படி இருக்கும்னு ஒரு சீடரை கேட்டார் குருநாதர். ஆஹா குருவே, வெள்ளையா வர்ற கரும்பு சார் வெள்ளையா இருக்கும், கருப்பா வர்ற கரும்பு சார் கருப்பா இருக்கணும், சமைச்சு உட்கார். அதுக்கடுத்து இன்னொருத்த எழுத்தா கரும்பு சாறு சும்மா வராது, கடிச்சாது வருவணும். இன்னொருத்த ரெண்டு இதுக்குள்ள உள்ள விட்டு சுத்தனா ரொம்ப நல்லா இருக்கும், கூட கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சர்க்கரையும் போடுங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இப்படியா கரும்பு சாறு இருக்குன்னு சொல்றது? இன்னொரு ஒரு சிஷிய ஏன்னா கரும்பு சாறு எப்படி இருக்கும், திகட்டாமல் இனிக்கும், குடிச்சுக்கிட்டே இருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த கரும்பு சார். அது போல ஒரு கரும்பு சாலே திகட்டாமல் இருக்கிறது என்றால் சிவன் எப்படி இருப்பான்? அவனை என்ன என்று சொல்வது? அறிவிற்கும் ஆதாரத்திற்கும் ஆதிமூலத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற சிவனை என்னே என்று சொல்வார். அதைத்தான் அன்னே இறைவையும் சிவனோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன். அன்னே பாவ சொல்றான், இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய். இருஞ்சீரான் சின்னங்கள் என்றார்கள். சிவன் சின்னங்கள் என்றால் என்ன நீங்க தெரிஞ்சுடணும். சிவன் கோவிலில் சிவனுக்குன்னு சில வாத்தியங்கள் உண்டு, அதுதான் இருஞ்சீரான் சின்னங்கள் என்று சொன்னார்கள். அந்த வாத்தியங்கள்லாம் இப்ப அடியன் ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, அடியன் எங்க குருநாதர் இருக்கும்போது அற்புதமான வாத்தியங்கள்லாம் கேட்டிருக்க திருவண்ணாமலையில், இப்போ இருக்கு. அதுல என்னென்ன வாத்தியங்கள், சில பேர் வாத்தியங்களே தப்பா நினைச்சுக்கிறாங்க, எந்த வாத்தியம் எது கிடைக்குன்னு தெரியல. சில பேர் இது ஒரு தப்பாவே ஐடியா வச்சுடுறாங்க. வாத்தியங்களில் பறை ஒலிகள் எடுத்தால் 8022 பறைகள் உண்டு. அதில் சிவனுக்கு அடிக்க வேண்டிய பறைகள் என்று உண்டு. அதில் வேரிகை பறை, போர்ப்பறை, காதப்பறை, இடும்பப்பறை, வேதப்பறை, வித்தக, ஒவ்வொரு பறைகளுக்கும் ஒரு ரகசியம் பின்னால் இருக்கு. ஞானப்பறை, நடுக்கப்பறை, தியாகப்பறை, என்கிட்ட நிறைய பறைங்க இருக்கு. கொண்டாந்த கோயில் ஃபுல்லா ஆகிடும். ஆகிதான் லிமிட்டா கொண்டாந்துக்கிறோம். உடுக்கைப்பறை, பம்பைப்பறை, ஏகுடுக்கைப்பறை, வேதாள உடுக்கை, மயான உடுக்கை, திரு உடுக்கை, அக்னி உடுக்கை, ஆதார உடுக்கை, நிக்க உடுக்கை, நீரிய உடுக்கை, ராஜ உடுக்கை, தாந்திரிக உடுக்கை, தவ உடுக்கை. உடுக்கை இத்தனை வரை. தாரைகள் எடுத்தா பெரிய தாரை, மூல தாரை, அதிதாரை, மலைகுலை தாரை. ஒரு மலைன்னு ஊத 100 மலைக்கு கேட்கும். மலைகுலை தாரை அது குறைஞ்சது 22 அடிக்கு நீட்டு குறையாம இருக்கும். ஆரம்ப நீட்ட வாய் வைக்கிறது. தானதாரை, தவிர்த்தாரை, கடைசியில முள்ளத்தாரையில் வந்து முடியும். இதெல்லாம் ஒலிச்சுது இப்பவும் இருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் சங்குகள், எல்லாரும் சங்கம் போடணும் என்ன நினைச்சுப்போம், எதையோ ஞாபகம் வரும். ஆனா காரணம் சிவ சின்னதன் சன்னிதானத்துல என்ன சொல்றாங்க, எங்களுடைய மூலாதார குருக்கள்லாம் குழந்தைல சிவனடியாரண்டா குழந்தைங்களுக்கு சங்கு பிடிக்க சொல்லி தரணும். ஏன்னா சங்க பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுங்க சொல்றேன், ஏதோ எதுக்கோ போதுன்னு நினைச்சுடாது. சங்குகள்ல பல வரைக்கு இருக்குது. சங்க வச்சு பூஜை செய்யறவா நிறைய பேர் ஆத்துல வச்சு மாத்திரம் பூஜை பண்ணுவான். அது என்ன பூஜை எப்படி பண்ணுன்னு தெரியும், ஆனா வாங்கி மாத்திரம் அடிக்குப்பா நிறைய. அந்த மாதிரி நினைச்சு விடாதீங்க. சங்க பிடிக்க தெரியணும். சங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி சங்க எப்படி வைக்கணும்னு தெரியணும். இந்த சங்கு இப்படி உட்கார்ந்து இருக்குதுன்னா இதுக்கு பேர் சங்கு அமர செய்தல். இது சங்கு நிற்க செய்தல், சங்கு உறங்க செய்தல். இந்த மாதிரி சங்க வைக்கிற முறைகள் இருக்கு.
இந்த மாதிரி வச்சா என்ன பலன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. சங்கை நீ உறங்க வைத்திடாது. சங்கம் மாத்திரம் எப்பொழுதுமே உறங்க வைத்தால் பணச்செலவு வரும். சங்க வைக்கிற விதங்கள் இருக்கு. ரொம்ப பேர் நான் பண்ணுவோம், வீட்டுல சங்கு பூஜை பண்றேன்னு சொல்லி கவிச்சு வச்சு பூஜை பண்ணுவோம். அதுக்கு பூவை போட்டு கடனா வர்தேசால் சங்கு வச்சிருக்கிற சாமி குத்தாரு, அது வலம்புரி நல்லா இருக்குது, 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்து வச்சேன்னு சொன்ன பணக்கார பசங்க எல்லாம் பாத்துக்கிறேன். ஆகவே அப்புறம் தான் கேட்டேன், எப்படி வச்சுக்கணும்? கவுச்சு வச்சு சமுத்தா தங்க நாணயம் போட்டு மூடி வச்சுக்கிறேன். அது போல அடுத்து சங்க நிக்க அமர வைத்தால் பொருள் சேரும். அதை படித்து சங்க நிற்க வைத்தால் வேலை பலு அதிகமாக, வேலையில அதிகமா பலு வரும். சங்கு பூஜை பண்ற பிரமாதம் முறையோட பண்ணணும், அது தெரிஞ்சுக்கணும். அதோடு மட்டுமல்லாம சங்குல பல விலைகள் உண்டு. வலம்புரி இடம்புரி எல்லாருக்கும் தெரியும். புள்ளியார்ல யார் வலம்புரினா ரொம்ப பேர் இடம்புரி காட்டுறவனா இருக்கான். அப்ப சங்குல எப்படி சொல்லுவான்? ஆயினால வலம்புரி இடம்புரின்னு சங்கு எல்லாருக்கும் காதல கேட்டிருப்பீங்க. வலம்புரி சங்கு வேலை அதிகம் சாமி வேறும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வலம்புரி சங்குகள் 1008 வகைகள் இருக்கு. அதில் சக்கர சங்கு என்று ஒரு சங்கு உண்டு, வலம்புரி சங்கு. அது குறைஞ்சது 1 கோடி ரூபாய்க்கு போகும். இப்போ இருக்குது பத்திரமா. அந்த சங்கு இருந்தாலும் அந்த இடத்துல லட்சுமி தாண்டவாடலாம். அதே நேரத்தில் சூலம் போட்டு சங்கு சக்கரத்துடன் தாண்டிய கூட்டம் தான் எடுத்த காலையில் பாஞ்சஜன்யம் எடுத்து ஊதினான் ஒருவன் தான் அம்சாவதாரம். கிருஷ்ணன் அவதாரம் என்று சொல்கின்ற கிருஷ்ண சுவாமி எடுத்து ஊதினாரா, அவன் சங்கில் சூலத்துடன் சங்கு சக்கரமா அமைச்சு கொடுத்தானா சிவபெருமான். ஆகவே அந்த சங்கு இன்னைக்கும் கிடைக்கும். அதுபோல நாம் வைத்திருக்கிற சங்கு என்ன சங்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சங்கு பேர் தெரியாம சங்க வச்சு பூஜை பண்ண கூடாது. ஏன்னா சில சங்குகள் கோவிலில் தான் வைக்க வேண்டும், சில சங்குகள் இல்லத்தில் வைக்கலாம், சில சங்குகள் மயானத்தில் வைக்கணும், சில சங்குகள் சண்டை போடும்போது தான் எடுத்து யூஸ் பண்ணலாம், சில சங்குகள் சமாதானம் பேசுவதற்கு முன்னால ஊதலாம். அது போல பல ரகசியங்கள் இருக்கு. அதனால அவாவா ஆத்துல என்ன சங்கு வச்சுன்னு முதல்ல யோசிச்சு சங்கு கொடுத்தவாளை கேளுங்க, இது என்ன ஜாதி. சங்குல பீர் ஜாதி, மேல் ஜாதி, ஸ்திர ஜாதி, திரவிய ஜாதி, வாயு ஜாதி, வரிய ஜாதி, வாக்க ஜாதி, விஷய ஜாதி, வீண் ஜாதி, விபத்வ ஜாதி, பாசு ஜாதி, ஐக்கிய ஜாதி, ஆக்க ஜாதி, நீங்க தெரிஞ்சுக்கூடிய லெவலில் தான். அந்த ஜாதிகளில் அந்த சங்குகள் ஒன்னொன்றும் பேசும். ஓங்கார எல்லா சங்கும் காதல வச்சா ஓவண்ணும். ஆனா ஓமில் சிவ சிவா என்று சொல்கின்ற சங்குகள் உண்டு. சிவ 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 சிவன் சத்தம் போடும் சங்கு. ஓங்கார உதத்தில் தான் கூட்டும் வண்ணவப்பா மற்ற எச்சங்குகளும் பேசாதே. சங்குல ஒரே ஒரு சங்குதான் சிவசிவான்னு சொல்ற சங்கு உண்டு. அந்த சிவசிவா சங்கத்தார மற்ற சங்குகள் ஓங்காரம் தான் பேசணும் சட்டம், சங்கு ரகசியம். தானத்தில் தன்னடக்கி தான் வந்த காலையில வானத்தில் எழுகின்ற ஓங்கார ஒலிகளை அனைத்தும் சங்குகள் முழங்கும் பாரு. இருக்கும் ரீங்காரத்தில் அடங்கும் தத்துவத்தை தான் எடுத்து வந்த காலத்தில் வானா ஈசன் படைத்த சங்கு சிவசிவா என்று ஓதும் சங்கு உண்டு பாரு. மற்ற அனைத்து சங்கும் ஓங்காரம் தானே ஓதும், சங்கு ரகசியம். அதுபோல இந்த மாதிரி எல்லாம் உண்டு. ஆனா குழந்தையிலிருந்தே ஆத்துல சிவன் கோயில போய் சங்கு குடிக்கிறதுக்கு சொல்லித்தர வேண்டியது பெரிய கணக்கு. சொல்லித்தான் தீரணும். தத்துவத்தில் தான் அடங்கும் காலத்தில் திருவர்கள் என்றெடுத்து விட்டார். கொண்டவன் ஈசன் சன்னிதானத்தில் சங்கு முடிக்கப்ப ஆரம்பத்தில் கற்றுக் கொடு, அவன் வாழ்க்கையில் வழி தவற மாட்டான் பாரு. அதுபோல குழந்தைங்க சங்கு பிடிக்க சொல்லி தரணும். அதுல மாதிரி சங்குகள் பல விதங்கள் உண்டு. இந்த சங்குகள்ல இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போ எப்போ சங்குகள் பிடிக்கணும்ன்றது ஒண்ணு உண்டு. சங்க தரைய நோக்கி வச்சீங்கன்னா, இந்த மாதிரி தரம்னா தரையை நோக்கி வச்சீங்கன்னா மனசஞ்சலம் வந்து. மனசஞ்சலம் நம்ம வேற எங்கேயும் வர வேணாம், நம்ம கையில் இருக்க சங்க வச்சுக்கிட்டே சொல்லிடலாம். ஆகையினால்தான் சங்கை தரையில் பார்த்து அதன் வாய்ப்பகுதி வைக்கக்கூடாது. அதற்கு அடுத்து சங்கின் ஊதுவாய் பகுதி ஊதிய பின் மார்பை நோக்கணும். சங்க ஊதிய பிறகு இந்த ஊதுவாய் பகுதி மார்பை நோக்கணும். மார்பை நோக்கின அறிவு வளரும். தானா அடக்கத்துடன் தான் தெரிந்த காலையிலே சிறுவர்க்கப்பா ஞான அறிவு ஊட்டவே சொல்லி தந்திடுவார் குருநாதர் பாரு. எதுக்கோ ஊது நினைச்சீங்களா, இவ்வளவு லாபம் இது, எல்லாரும் வாங்கி ஊதுவோம் கிடைக்கிறது கஷ்டம். ஆகவே ஈசன் அருளால் மார்பு நோக்கின அறிவு வளரும். இது எப்பப்ப ஊதணுன்ற ஒரு சட்டம் இருக்கு. ஆனா
சங்குகளை சிவன் கோவில் தான் ஊத வேண்டும். சாமி பெருமாள் கோயில ஊதக்கூடாதா? சிவன் கோயில் ஊதி அச்சங்கு ஒலியுடன் சென்று அங்கு ஊதலாம். அங்கு ஊதி இங்க ஊதக்கூடாது. இது சட்டம். வானத்தில் நெடுநாள் நெடுமாலப்பா சங்கு பெற்ற ஞானவே ஈசன் அளித்தது பாரு. இன்னைக்கும் தஞ்சாவூர் போற ரூட்ல இருக்கு சிவன் கொடுத்த சங்கு இடம். ஆனால் ஈசன் கொடுத்ததப்பா அவன் சன்னிதானத்தில் ஊதிய வராசி வாங்கி பெரு சன்னிதானத்தில் இரண்டாம் தாரமாய் ஊதலாம் பாரு. ஆகவே சங்கு பெருமாள் கோயில பிடிக்கா இன்னைக்கும் கேரளாவில் போனீங்கன்னா சங்கு பிடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல தான் இந்த சங்கு வலி கேட்டது அடங்கி போச்சு. ஆச்சரியமா இருக்கு. மீண்டும் ஈசன் கொண்டாடுறோம். சங்குலான்னு ஒவ்வொரு கோயிலும் அப்பாயின்மெண்ட் உண்டு. ஆஸ்தான வித்வா மாதிரி போயிடுச்சு. ஆகவே உத்தம நிலைகள் அப்பா மார்பு நோக்கினால் அறிவு வளரும். சிவன் கோயிலில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சங்கு ஊதினால் அக்கிராம மக்களை துஷ்ட தேவதைகள் துன்புறுத்தாது. இது சங்கு ரகசியம். ஆனால்தான் பிரம்ம முகூர்த்த நேரம் சிவன் கோயில சங்கு பிடிப்பா. அந்த ஊர்ல இருக்க எந்த துஷ்ட தேவதையும் எட்ட காலி பண்ணிவிடும். துஷ்ட தேவதைகள் உண்டா? உண்டு. கரியன் பெருவன் காடன் கூடன் வாய்வாடன் மரியன் சின்னு தானாயாகும் மார்ஜன்னி கொல்ஜன்னி தீஞ்சன்னி வார்ஜன்னி கீஞ்சன்னி குலஜன்னி குட்டி சைத்தான் முதல் கொண்டு தாஞ்சன்னி ஆகும் ஜன்னி விடஜன்னி வீர்ஜன்னி விரியஜன்னி காஞ்சன்னி என்று அசுர கூட தேவதைகள் அத்தனையும் அப்பா தானாய் சுத்துமே பாருன். ஆகவே இருக்கிறது துஷ்ட தேவதைகள். ஓட்டுறதுக்கு ஒரே வழி சங்கு வழிதான். ஆகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சிவன் கோயில சங்கு முடிச்சோம்னா அந்த ஏரியாவில் இருக்க துஷ்ட சக்திகள் அத்தனையுமே போயிடும். ஆகவே ஒவ்வொரு கோயிலும் பிடிச்சுத்தான் தீர்றது. நான் சொன்னதே அழித்து தத்துவத்தில் நீ எடுத்து வந்த காலையில் என் ஈசன் சன்னிதானத்தில் விடிகாலை முன்னே அப்பா விடியும் முன் வேகத்தில் கொண்ட நட்சத்திர ஒலிகள் மறையும் முன் உதிடுவாய் இச்சங்கு பாரு அவ்வளி மக்களை ஆட்சி கொடுக்குது. இதெல்லாம் மாசா சேர்க்கிற புண்ணியங்கள். அதுக்கு அடுத்து பகலில் சங்கு ஊதினா சிவன் கோயிலில் நோய்கள் வராது. அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு மருந்து கடை கட்ட காலி பண்ணி அந்த மாதிரி நோய்கள் வராது. டாக்டர் வேற சீத்தை மாற்றிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்து எம்பெருமான் திருவருளால் மாலை சந்தி நேரங்கள் இந்த மாதிரி சந்தி நேரம் இப்ப சந்தியில மாறி போச்சு. சந்தி நேரங்கள்ல ஊதனா குரு அருள் கிடைக்கும். எல்லாம் நினைச்சுப்பாங்க. ஜீவ சமாதிகள் அத்தனை எழுந்து ஆசி கொடுக்கும் நேரம் சங்கு வழி கேட்ட உடனே இங்க எத்தனையோ ஜீவ சமாதிகள்லாம் இருக்கு. அது வேற சகதி. சித்தர்களை பற்றி பேசும்போது பேசுறோம். அது போல அந்த ஜீவ சமாதிகள் எல்லாம் இந்த சந்தி நேரத்துல சங்கு பிடிச்ச உடனே அத்தனை சமாதியிலும் உள்கதிர் ஒளி கதிர் தத்துவ கதிர் என்று உண்டு. இது சமாதியிலிருந்து வெளிவர கதிர்கள். இது ஒன்னு நீல நிறமா இருக்கும், ஒன்னு பச்சை நிறமா இருக்கும், ஒன்னு கருநீல நிறமா இருக்கும். இதெல்லாம் காட்ட முடியும். அந்த சக்திகள் எல்லாம் வெளியில அந்த சங்கு வழியா யாரு இருக்கின்றார்களோ உள்ளே போய் அந்த இடத்துல வியாபிச்சிருக்கும். அப்ப யாரெல்லாம் வருகின்றார்களோ திருவருள் கிடைச்சிடும். ஆனால்தான் காலையும் மாலை ஆலயம் தொழுது ஆலயம் தொழுதல் சாலவன் என்று குழந்தையில படிக்கிறோம். போய்த்தான் தீரணும் கோவில். எம்பெருமான் திருவருளால் இந்த மாதிரி மாலை நேரம் இரவில் சங்கு அதான் அத்தஜாம பூஜை முடிஞ்சு சுவாமிய இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல சங்கு பிடிச்சா யோக சக்தி பிறக்கும். இன்னைக்கும் கேரளாவில் உண்டு. நான் சொல்றதெல்லாம் யோக சக்தி பிறக்கணும். யோகி ஆகணும் நம்ம போகிகளா இருக்கும்போது யோசிக்கிறோமே யோக சக்தி ஒன்னா இதை செய்யுங்க. இதெல்லாம் பெரியவங்க எளிமையா அடைத்து வச்சாங்க. அதுக்கு அடுத்து பிரதோஷ காலத்தில் சங்கு பிடித்தல் யாது பலம் தரும் குருதேவா. பிரதோஷ காலத்துல சங்கு பிடிச்சுதான் பூஜை அபிஷேகம் ஆரம்பம், முடிவும் அதான். அந்த சங்கு பிரதோஷ காலத்துல சங்கு பிடிச்சா தானா எடக்கும் வண்ணம் அனைத்து லோக சித்தர்கள் ஆசியும் அங்கனும் தான் பெறலாம். பிரதோஷ நேரத்துல சங்கு யார் பிடிக்கின்றார்களோ அந்த நேரத்தில் சித்தர்கள் ஆசி எளிமையா வாங்கிடலாம். சித்தனும் ஆசி அங்கனும் தான் தருவார். மற்றெந்த நேரத்திலும் அழித்து அவனுக்கு அப்பதான் ரைட்டு. அது போல சங்கு அனைத்து ரகசியம் சொல்லும். அதோட மட்டுமல்ல இந்த சங்க பற்றி சொல்லும் போது ஒரு சம்பவம் நினைவு வருது. காசியில எம்பெருமான் திருவருளால் நீர்த்த தீர்த்தராஜன் என்று ஒரு உத்தமன் இருந்தான். நீர்த்த தீர்த்தராஜன் என்று அந்த உத்தமனும் தாய் மீது அபார அன்பு. ஏன்னா எல்லாரும் எதையோ பூஜை பண்ணுவா, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அம்மா அவஸ்தோத்திரம் பண்ணணும். அது ஏன்னு கேட்டா அந்த நீர்த்த தீர்த்தராஜன் என்ன பண்ணா தாய் மீது அபார அன்பு வச்சான். ஏன் வச்சான்னு தெரிஞ்சு விடுங்க. தன்னை ஒருகா தவித்து தந்தை கொடுப்பது 2 மாத தவித்து பின்னை அம்மை சுமப்பது 10 மாதம் பாரு.
எங்கது எண்ணம் பிறண்டு வந்தால் அங்கது எண்ணத்தில் தான் சேர்ப்பது. ஒவ்வொரு அந்த மாதிரிதான் பிறந்திருக்கும். அந்த மாதிரி பிறந்ததுனால கடைசி வரை இடைகால, நடைகால, உடைகால, எதிர்கால அனைத்து இடைகால, உடைகால, நடைகால அது அர்த்தங்கள் வேற. எதிர்காலங்கள் அத்தனையும் தாயை ஒருவன் காக்க வேண்டும், தலையான கடமை. ஏன்னா அம்மா உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அம்மாவுக்கு என்னென்ன முடியுமோ செய்துதான் தெரியணும், வேற வழி கிடையாது. ஒவ்வொருத்தரும் செய்யணும். முன்னம் விட்டாச்சு முப்புரத்து, பின்னம் இட்டச்சி தென்னிலங்கை, அன்னை இட்டச்சி அடி வயிற்று, யானிட்டச்சி மூழ்க மூழ்கவே என்றால் பட்டத்தார் பச்சைவாழ மட்டை புடிச்சுக்கிச்சு. ஆனா அந்த பிரசவ வலியரை பற்றி அருணகிரிநாதர் சொல்றார் எப்படி இருக்குன்னு. சும்மா இல்ல, மேல்வாய் கருவாங்கு செவ்வாங்கு அப்பா இங்கது ஆரம்பிக்கும் பார் வலிய. தலைவலி வந்தா என்னென்னமோ போடுறமே மாத்திரை, அதெல்லாம் வேலை செய்யாது. ஆஸ்பிரினும் மைக்ரோ பிரைனும் அதெல்லாம் வேலை செய்யாது. ஆனா இங்கது ஆரம்பிக்குமா கபாலத்திட ஆரம்ப. ஏன் காரணத்தான் ஆசி கூறலாம். கபாலத்துல வலி ஆரம்பிக்குதா, கபாலத்திட ஆரம்பித்து கணகணமாய் தான் எடுத்து கழுத்து வரை வந்துடலப்பா 400 பிறவி எடுத்த பலன். 400 பிறவி எடுத்தோம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் வாழறதுக்கு. நம்ம ஒரு பிறவி எடுத்தீங்கன்னா லோல் பருவோம். 400 பிறவி லோல் பட்டா என்ன, அது கழுத்து வர்றதுக்குள்ள அந்த வேதனை இருக்குமா. 400 பிறவி எடுத்து பின்னை உடலில் பாவிய மார்பகம் தானாய் தனங்கள் கடுவாயிரு கொடிக்கொண்டு அப்பா நடுவயிறு சென்று நிற்கும் போது அப்பா 1000 பிரம்மர் படைத்த நிலைகளே. 1000 பிரம்மா எவ்வளவு படைச்சிருப்பான்னு பாருங்க. அந்த வேதனையின் சக்தி. பின்னை எடுத்து கடுவாயப்பா தான் இறங்கி அடிவயிறு சென்றிடு. நாராயணன் படுத்தில்லாமல் எழுந்து துடிக்கும் காரணம் என்ன, தானே எடுத்து வெளிவரும்போது அத்தாய் நிலைமை என்னென்று அறிவாயன். இதத்தான் அருணகிரிநாதர் திட்டி திகிடகட தத்தகடக நீ தக்கடகடக தக்கடகட கிடுகிடுகிடுகி கிடுகிடு குடு குடுடகடக தப்படகடை தக்கடகடகடகடகட எனக கடகட நீ தக்கடகடகடகடகட என குடு குடு குடுமட தக்கலகலகலகலக தக்கலகலக தத்தலகலமடக கலகலகலக கிக்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 கி எனகாதற்காதற்கார் வழிகான்கள் துடந்தான் கேட்டு நிக்கக்ககக எனகடகட எனதோள் உடைகள் தான் பட்டை தானெடு அத்தனை ரதத்தேர் ஒத்துருதான் பறிவுடத்தான் கருத்து காண்கடுத்து பிள்ளை பிறந்தது. 1000 ரதங்கள் ஒன்னா சேடி ஒவ்வொரு ரதத்துக்கும் 1000 குதிரை பூட்டி ஓடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா உடம்புல. இந்த மாதிரி பெற்ற தாயை எப்படி வணங்க வேண்டும் என்று யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி பெற்றெடுத்த தாயை அந்த தீர்த்த நடராய என்ன நினைச்சான, அம்மாவுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரப்படாது, அவளுக்கு தேவையானதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா தனித்து இருக்கும் காலையில் திருமணம் செய்ய மறந்தானே. கல்யாணம் பண்ணிட்டோம்னா வர்றவா நிச்சயமா அம்மாவை கவனிப்பாளோ வேதனா பண்ணுவாளோன்னு சொல்லி கல்யாணத்தையே விட்டுட்டாங்க. கல்யாணம் பண்ணா அம்மாவை பாதுகாத்துட்டு இருக்கான். அப்ப அந்த தாய் எவ்வளவு ஒரு மேல அன்பு வச்சிருப்பான் பாருங்க. ஏன்னா கலியில தாயை பசு என்று சொல்வது உண்டு. ஆனா சில பசுவை கண்டுகுட்டி வந்தா எட்டி ஒதிக்கும். அந்த மாதிரி பசுங்களும் உண்டு. அந்த மாதிரி அசுர தாய்களும் உண்டு. அது விரல் ஊட்டி எண்ணிலாம். ஆனா அந்த மாதிரி அசுர தாய்கள் வேதனைகள் அனுபவித்து வந்து சேர்வது உண்டு. அது வேற கதை. ஆனா இந்த மாதிரி ஒரு உத்தம தாயை எப்படி பாதுகாத்திருக்கணும் பாருங்க. தந்தையும் நீ பார்த்திடாமல் இருக்கலாம், தந்தையும் மறந்து இருக்கலாம், தாயை மறந்திடாத என்று நீ சொல்லது. ராஜன் கல்யாணம் பண்ணிக்க அம்மாவை காத்து ரட்சிக்கணும்னு சொல்லி அவன் எல்லா பணிபடியும் செய்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி செய்யும் போது அந்த தாய்க்கு ஒரு வருத்தம். ஏன்னா நான் உசுரோடு இருக்கும் போதே உன்னை கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா இருக்கணுமே. ஏன்னா பிதர்கள் சாய்ச்சாடைன்னா பேரம் பேச்சு பிறந்த குட்டி பிறந்தாதான் அதை அட்டிய விடும். இல்ல போனா நாங்க தலைவீடா தொங்கணுமே, என்ன பண்றதுன்னு யோசிச்சிருந்தா. அதெல்லாம் முடியாது. முதல்ல உங்க கதை நடக்கணும். என்ன இறைவன் கிட்ட வேணா அம்மா ஆயுசு என்னை விட அதிகமா இருக்கணும் வேண்டாம். ஏன்னா அவ இருக்கிற வரைக்கும் நான் பணிவிடை செய்யணும். நான் அவளுக்கு முன்னால நான் போயிட்டேன்னா அப்புறம் அவ எப்படி பணிவிடை செய்யறா எனக்கு தெரியாது. ஆனா அவ போன போறதுக்கு முன்னால நான் போயிட்டேன்னா எவ்வளவு வேதனை ஆயிடும் பாருங்க. ஆகினா தத்துவத்தை தானடைக்கு அம்மா செய்யற வரைக்கும் பணிவிடை செய்ய முடியாத நேரம் வருகிற நேரத்தில் நான் போயிடணும். அப்ப பாருங்க தாய் மீது எவ்வளவு பற்று வைத்திருப்பான்.
அந்த மாதிரி அவன் என்ன செய்தானா, வாழ்ந்து கொண்டிருந்தாரா அன்னை எல்லாத்தையும் அவன் சீராட்டி பாராட்டி நிலை கண்டு தான் எடுத்து தாங்கூட்டி வந்த காலம் மானூட்டி வந்தது போல் தேனூட்டி வளர்த்தனால் அத்தாய்வாரு. அந்த தேனூட்டி வளர்த்த தாய் என்ன சொன்னாலும், அப்போ நீ என்ன இப்ப பாதுகாத்துட்ட, ஆனா நான் சொத்து விட்டேன்னா நான் ப்ராப்பரா பாதுகாக்கணும் என்ன பண்றது, அப்பதான் ஞானமே பிறந்தான். ஆடாட ஆமா அப்பவும் அம்மா ஒரு ஹெல்ப்புக்காக நம்ம கூட போனமே வச்சான். அப்ப தீர்த்தங்கரையர் அப்பா ராமதாசர் என்னும் உத்தமன் அமர்ந்திருந்தார். ராமதாசர் ராமாயணம் படிச்சிருப்பீங்க. அந்த ராமதாசர் காலத்தில் நடந்த சம்பவம். அப்ப யாசகாசி கிட்ட உட்கார்ந்து இருக்காரா ராமதாசர். அவரை போய் பாருங்க, ஓடி போய் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி எங்க அம்மாவுக்கு நான் எல்லாம் அனுகிரகம் பண்ணணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் போது ராமதாசர் சொன்னாராம், அப்பா முறையோடு ஒன்று சொல்ல விட்டேன், பெரியவங்களுக்கெல்லாம் இது வசதி அது தாழ்வு இது பேதம்ன்றதான் கிடையாது. ஒரே ஒரு இடம் உண்டு பாரேன் கலியில, அண்ட சராசரத்தில் எங்கு தேடினாலும் கிடைக்காது, அன்னைக்கு உதவும் இடம் ஒன்றுதான் உண்டு பாரு, அவ்விடத்தை கூறல் சொன்ன. என்னப்பா அப்ப சொல்றாரு, என்னாதன் அவன் புத்திரனும். என்னாதன் ராமதாசுடைய நாதன் யார் தெரியுமா? ராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய நாதன் போது நாராயணனை குறிக்கிறார். என்னாதனும் அவன் புத்திரனும் பிரம்மான் எடுக்கணும். என்னாதனும் என் புத்திரனும் தேடிய மலை ஒன்று உண்டே பார்க்க, அம்மலையிடை சென்று அப்பா கண்டு நீ ஓரிடம் உண்டு, யமதீர்த்தம் என்று ஒரு இடம் உண்டு பாரு. யமதீர்த்தம் அருகே அன்னவன் பிரதிஷ்டை பைனருக்கு, அதான் யம தர்மராஜனே பிரதிஷ்டை இன்னைக்கு இருக்கு. அது தெற்கு பகுதியில் சொல்லியிருப்பேன். தெற்குல இருந்து ஒரு பார்த்தா தரிசனங்கள் எழுபட தரிசனம் என்று சொல்லியிருக்கு. அந்த எழுபட தரிசனம் யம தீர்த்தம் ஒன்று இருக்கு. யம தீர்த்தத்துல யம பெருமாள் சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கத்துக்கிட்டதான் பாத்தீங்கன்னா எழுபட தரிசனம் காட்சி கொடுப்பா அண்ணாமலையார். அது போல யமதீர்த்தம் அருகில் சென்று சில நேரங்கள்லாம் குறிச்சு கொடுத்தார். முறையோட தெரிஞ்சுக்கணும் குரு கிட்ட. நான் சொல்லியிருந்தேன், ஆனா குரு கிட்ட செய்யினாதான் அது அருமை. எளிமையை செய்யினா காத்துல விட்டுருவேன். அது போல அந்த நேரங்காலத்தை குறிச்சு கொடுத்து இந்த நேரத்தில் நீ அமர்ந்து எழுபட தரிசனம் நோக்கி எழுந்திடாமல் காலம் மாறும் அப்பா, கடுத்தது ஈசன் அளித்த சங்கொலிதானே எழுப்புவாய் பாரே அப்படின்னு. அங்க நேரா திருவண்ணாமலை வந்தாலும் அந்த எழுபட தரிசனத்துக்காக அந்த யம தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி அந்த யம தர்மராஜன் கோயில் அங்கே இருக்கு. சிவலிங்கம் வச்சு அது இங்கது புறப்பட்டு காய்ச்சல புறப்படுது பாதி. என்ன இதை இங்க ஊதிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த சிவலிங்கத்துல காட்சி கிடைச்சுதான். தன்னது தான் அடக்கியப்பா தூதுவரை பார்ப்பதை அறிவு பாருன்னா. யம தர்மராஜனுடைய கட்சி கிரேட் சர்வெண்ட பாக்கிறதுக்கே கஷ்டம். அந்த கடைசி கிரேட் சர்வெண்ட் கூட வரல. அந்த லிங்கத்தில் தர்மராஜன் காட்சி கொடுக்கிறானா, உன் தாயை பார். இவன் சங்கு பிடிக்கிறதுனால அவன் என்னன்னா யமப்பட்டின வழியா நான் போகக்கூடாது, சிவதூதுவர்கள் அழைத்து கொண்டு போகிறாரா. அந்த காட்சி டிவி மாதிரி காட்டுறார். அந்த காலத்து கலர் டிவி அது சிவலிங்கத்துல, டெக்னிக் கலர்ல, கோவா கலர்ல, எல்லாம் ஒரிஜினல் கலர். அழகா இவன் சங்கு பிடிக்கிறது. அந்த அம்மா சந்தோஷத்தோட பையனுக்கு சிவலிங்கத்துல பதில் கொடுக்குறான், மகனே திருச்சி திருச்சி நான் புறப்படுறேன்டா ராஜா, நீ சங்கு பிடிச்ச பலன் யம தர்மராஜா என்ன அழைச்சிட்டு போல, சிவகணங்களே அழைச்சிட்டு போதுன்னு சொல்லிண்டே போறாளாம். கண்டது கேட்டவன் அம்மா என்றால் ஆவி பிரிந்து. அது போல இல்லவா இருக்கணும் பிள்ளைங்கன்னா. இந்த மாதிரி தத்துவத்தை தானா எடுத்து தான் கொடுத்த காலையில் இதற்கு உதவியது சங்கொலியே. தெற்கு பகுதியில் எழுபட தரிசனத்தில் இந்த மாதிரி யார் ஒரு சங்கொலிகள் எழுப்புகின்றார்களோ அத்தாய் யமப்பட்டணம் போக மாட்டான், சிவலோகம் தான் போய் சேருவான். ஆகவேதான் ஒவ்வொரு குழந்தைகளையும் எடுத்துட்டு போய் அங்க நிக்க வச்சு சங்கு சொல்லி கொடுத்து கொண்ட ஊதல் பிசரடி கூடாது. ஆகவே சங்குல ஓங்கார முறையோட ஊதுவெல்லாம் உண்டு. அடியன் ஊதி காட்டுவேன், அது கலட்டாவாயிடும். ஆகவே எம்பெருமான் திருவருளால் தானாய் பெருத்தெடுத்து தான் ஊதும் வந்த காலையிலே ஒவ்வொருவரும் தாய்மார்கள் தம் குழந்தைகளை எப்ப அண்ணாமலை யமலிங்க தரிசனத்தில் கொண்டு எழுபட தரிசனம் காட்டி சங்கொலி எழுப்பிடு அத்தாய் ஏகமாட்டாய் யமபட்டினம் பாரு. ஆகவே அந்த எழுபட தரிசனம் இவ்வளவு ரகசியத்தை சொல்லு, தெற்கிலிருந்து ஊதுற ரகசியம். அதுபோல் இதோடு மட்டுமா இந்த சங்கொலிகள் எல்லாம் கேட்ட உடனே
சிவசிவா என்று வாய் திறந்து எழுப்பாலாம் பாவை பெண். அந்த மாதிரி சங்கோலிகள் அங்கு எழும்புகின்றதான் கோவில். இந்த சங்கோலிகளும் தாரை ஒலிகளும் தேவ ஒலிகளும் எழும்பி கேட்டிருந்தால் உன் உறக்கம் போகவில்லையே. இந்த சங்கோலி மட்டுமா, அதோடு மட்டுமா, என்ன எப்போதுமே தன்னாடுடைய சிவனே போற்றி, தானாயாகும் வண்ணம் வாய் கொடுத்தது ஈசனுக்கு போற்றி போட பாரு. யார் யாருக்கோ வாழ்க, யார் யாருக்கோ ஏதோ இது சொல்றதுக்கு உடம்புல தயங்கல. ஆனா சிவனுக்கு போற்றி சொல்றதுக்கு வாய் ஒட்டலாமா? தென்னாடுடைய சிவனே போற்றி, தானா இடக்கும் வண்ணம் தாண்டி விட்டு வந்த காலையிலே வாய் திறந்து சொல்ல நுற்றார் அப்பா வானுலகம் பிழந்தேற்குமே. தன்னை எடுத்து தூண்ட நுற்றார் அப்பா. இரண்டாவது முறை எப்பவுமே நமக்கு 2 தடவை சொல்லதான் ஞானம் வரும். தன்னை அடக்கும் காலையில தானே எந்த வேலையும் சொல்லி 2 தடவை சொல்லி அப்புறம் செய்துக்கிறேன். ஆகவே ஒரே முறை டக்குன்னு புரியணும்னா நம்ம ஈசன் இரவும் பகலும் ஈசனை தியானம் பண்ணி ஒரே முறை புரிஞ்சிடும். அதுபோல எம்பெருமான் திருவருளா தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த மாதிரி தென்னாடுடைய சிவனே என்றால் எந்நாட்டுக்கு இறைவா போற்றின்னு சொல்றதுக்கு முன்னால் தென்னா என்றால் உருகி விடுவாளா பாவை. தென்னா என்று சொல்வதற்கு முன்னர் அந்த போற்றிக்குள்ள உருகிடுதான் உடம்பு, உள்ளமும் உயிரும் உடலும் உருகிடுமா. அந்த மாதிரி சொன்ன பொண்ணு தூங்குறான். இதைத்தான் ஊனார் உருக்கம் தானா முறை கொண்டு தான் எடுத்து வந்த காலை தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுது என்று எல்லோரும் சொன்னோங்க வெவ்வேறாய் இன்னும் துயிரிதியோ. அம்மா தென்னான்னா மெழுகுமாறு உருகின்ற ஆளுநி நீ இன்னும் தூங்குகிறாயா? இது என்ன தூயில்? இது தூக்கம் சாதாரண தூக்கமா? மொத்தமான தூக்கம் இல்லையா? தென்னா என்று உருகுகின்ற ஒவ்வொருவரும் தென்னாடுடைய சிவன் என்ற. ஏன்னா எந்நாட்டவருக்கு இறைவன் அவர். ஒரு நாட்டுக்கு இல்ல. இப்ப லண்டன்ல இருந்தா அங்கேயும் இறைவன் தென்னாடுடையவன் தான். ஜெர்மன்ல யாரா கூப்பிட்டானா அங்கேயும் சிவன் தான். எல்லா இடத்துக்கும் நீ வேணா பாருங்க, லண்டன் பஸ் மதர்ன்னு கத்தாது, அம்மா தான் கூப்பிடும். அம்மா என்ன ஜெர்மன் பஸ் பாருங்க, பிரெஞ்சு பஸ் போய் பாருக்கிறேன், எதுவுமே பிரெஞ்சுல கூப்பிடல. எல்லா ரஷ்யால கூப்பிடுற பஸ் கூட அம்மான்னு சொல்லுது. என்ன பண்றது? இதான் பெரியவங்க சொன்னாங்க, எங்க இருக்கும் வண்ணம் அப்பா பசுவுக்கு ஒப்பாய் தாயை வைக்கிறார். ஜெட்டி பஸ் ஜெட்டி டோன்ல போட முடியாது, ஆனா 105 லிட்டர் கறக்கும். ஆனா அம்மா தான் கத்து. அது போல எம்பெருமான் திருவருளால் எந்நாட்டவருக்கு அம்மாவா இருக்கின்ற சிவன் ஒருவன் தான். இதை தெரிஞ்ச பிறகு நம்ம சிவனை தவிர வேறு தெய்வங்களை வணங்கலாமா? எத்தெய்வங்கள் எங்கது நீ வணங்கி இருந்தாலும் மறந்து விடு. இந்திலிருந்து இக்கணத்திலிருந்து எந்திலிருந்து தங்கது தானது ஒலிக்கும் காரணத்தால் கொடுத்திருக்கும் சிவனையா வணங்கு. அந்த மாதிரி சிவன் ஒருவனே தெய்வம். ஆகவே இந்த சிவத்தை தென்னா என்னும் முன்ன தீ போல மெழுகுமாறு உருகிறாரா? வண்ணஞ்ச பேதையர் ஓர் வாழா கிடத்தியார் என்னே துயிரின் பரிசேரோர் எம்பாவாய் என்றார். இந்த மாதிரி தூக்கத்தை நான் என்ன பண்றது? அளவுக்கு மீறிய தூக்கம் வாழ்க்கையை வீணாக கெடுத்து விடுகிறது. உறக்கத்தை அறிந்த நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை எப்படி உருவாகிறது என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை எப்படி உருவாகுது அது தெரியுமா இல்லையா? உறக்கம் எல்லாருக்கும் ஈஸியா வந்துடும். பஸ்ல போகும்போது தூங்குறான், நிற்கும்போது தூங்குறான், நடக்கும்போது தூங்குறான். தூக்கத்தை விட்டா நாங்கள் வேற வேலை இல்லைன்றான். ஆனா தூங்கு தூங்கு நீ துளித்து நீ தூங்கு, அத்தூங்கு என தூங்கு என ஆகும் போதும் உடலசரி தீரவே தூங்குவார் என்ன தூக்க ரகசியம். அது போல தெளிவு தூக்க ரகசியத்துல தூங்குறது எப்படி தூங்கணும்னா, மாதம் கண்டு நான் கழித்தது தேனம் தான் ஏற்றேன். மாதம் அப்பா கொண்டது 30 நாட்களில் அப்பா 2 நாட்கள் தூங்காது பாரு. 2 நாட்கள் தூங்கக்கூடாது. ஒன்றது ஈசன் இரவு பாரு சிவராத்திரி. அடுத்தது அன்னைக்கு உகந்த பஞ்சமி என அறிவாய் என்ன. பஞ்சமியில தூங்காம சிவராத்திரியும் தூங்காம ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு வேற எந்த புண்ணியத்தையும் செய்ய வேணாமா, சிவகதி கிடைச்சிரும். ஏன் தூங்காம இருக்குன்னு சும்மா இருக்க முடியுமா? சிவநாமத்தை சொல்லணும்னு அர்த்தம். நம்ம நிறைய நேரம் தூங்காம இருக்கணும். அது வேற காரணம். போகத்துடன் தான் பிறந்து தாகத்துடன் தானேங்கி இன்னவர் கண்ணவர்க்கு என்று நீ தீகத்துடன் என்று அப்பா இக்கடினம் அக்கடினம் ஏதேதோ உறங்காமல் இருக்கின்றோம். அன்னைக்கும் ஈசனுக்கும் உறங்காமல் இருக்க மாட்டாய பெரும்பாடு. அதுபோல எம்பெருமான் திருவருளால்
இந்த வாழ்க்கை எப்படி உருவாகிறது என்பதை அறிய வேண்டும். வாழ்க்கை எப்படி உருவாது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒவ்வொரு நாளாக சேர்ந்துதான் ஒருவருடைய வாழ்க்கை உருவாகிறது. அப்பொழுது ஒவ்வொரு நாளும் மிக முக்கியம். நாட்களை வீணை கழித்து விட்டால் வாழ்க்கையும் வீண். இதத்தான் நாள் என ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வா பெரியவர். அதுபோல நேரத்தை வீணாக்க சிவனையே தெய்வம் என்று உருகினால் அவன் நம்முள் புகுந்து ஆனந்த கண்ணீர் தருகின்றார். உள்ளின்று உருக்கி ஓப்பிற ஆனந்த கண்ணீர் தருவர அன்னே என்னும் என்றார் மணிவாசகர். ஆகவே கல்மனையும் உருக்கி கருணையினால் ஆண்டு கொள்ளும் கருணை கடவுள் சிவன் ஒருவனே. அந்த காலத்துல கடிகாரம் இல்லாத காலம் ஒண்ணு உண்டு. கடிகாரம் இல்லாத காலத்துல கோழிதான் நமக்கு நேரம் காட்சி. அதுக்கு ஜாம கோழின்னு சொல்வது உண்டு. இப்ப கோழி எல்லாம் ஓம கோழி. ஆகவே எம்பெருமான் திருவருளார் நாஞ்சலில பெருகை கட்டுகிறார். காரணத்தான் கொண்டு ஜாம கோழியப்பா அக்கோழியை தீண்டிடாது. அந்த கோழி எப்படி இருக்கும்? அப்ப அவன் சொல்லிட்டு அதை விட்டு வேற அடிப்பான். ஆகவே அக்கோழி ஒன்று உண்டு பாரு, தக்கோழி என்று நீ எண்ணிடாது. தானாயாகும் இக்கோழி கண்டிருப்பாய் பாரு. அந்த ஜாம கோழி அந்த ஜாமத்தான் கூவும். இப்ப கோழி எல்லா நேரத்திலும் கூவுது. ஆனா கூவுறது சேவல், அதுக்கு பேரோ கோழி. கவனிச்சிங்க, சேவலுக்கு கோழின்னு பேர் வச்சுக்கிறான். ஏன் சேவல் சொல்லக்கூடாதா? ஏன் அங்கும் அன்னைக்கு தான் முதலிடம். அம்மா கொண்ட சிறு பிராணியும் அன்னைக்கு இடம் கொடுத்தான். மகனே அன்னைக்கு நீ அது செய்தனை தான் கேட்கிறாங்க பெரியவங்க. ஒரு கோழி சேவல் கூவுறதுக்கு கோழி கூவுதுன்றா, அங்க கூட அம்மாவை வச்சுட்டா நீ என்ன செய்ய போற கேள்வி. ஆகவே தன்னை தான் மதித்த அன்னைக்கு ஏதேது செய்வாய். அவன் அன்னையப்பா இரவு பகலா ஏதேதோ விழித்திருந்து தான் சொன்னாங்க. அம்மா எப்படி காப்பாற்றுறாளாம்? குழந்தைக்கு குடலது ஏற்காத மருந்தொன்று இருந்தால், குழந்தைக்கு குடலது ஏற்காத மருந்தொன்று இருந்தால் தான் உண்ணுகின்றாளாம். வீரப்பாசானம் ஒண்ணு உண்டு. அதை குழந்தைக்குட்ட குடல் கிழிஞ்சு போடும். ஆனா அதுக்கு அந்த மாதிரி நோய். ஆனா கொடுக்கூடாது. தாய் அதை சாப்பிட்டு பால் மூலியமா அதுக்கு செலுத்தி அதை காப்பாற்றலாம். அது போல குடல் குழந்தைய மருந்து ஒத்துக்காதுன்னு சொல்லி மருந்தை விருந்தன தாயற்று அப்பா மருந்தாய் கொடுக்கின்ற முளைப்பார் முறைய அம்மருந்து அக்குழவியை காக்கும் காலை தாய்க்கு இடையினை அது உண்டு மாறேன்னா. அதனால இந்த காலத்து பொம்பளைங்கள்லாம் குழந்தைங்க மாதிரி டாக்டரை கொண்டு போறாங்க. நான் எதுக்கு சார் ஊசி கீசி போட்டுட்டு, ஏன்னா ஒண்ணுமே இல்லைங்க, தான் விதி. ஆகவே எப்பொழுது பால் பாக்கியம் கிடைக்கணும்னா அதான் பின்னால வரும் கோலத்தை பற்றி அதை பற்றி சொல்றேன். ஆகவே அந்த பால் பாக்கியம் பல ரகசியங்கள் உண்டு. ஈசனருனால் பால் அபிஷேகம் ஈசனுக்கு கல்லுக்கு பால் தேவையா கேள்வி போட்டு கல்லுக்குள்ள மண்ணன்றாரா? எப்படி வந்தாலும் முழுசா சாலிடா எங்க லிங்க் யோசிச்சு பாருங்க. வெளியே வந்தவன என்ன பண்ண கதா இருந்துச்சு, என்ன பண்ண நம்ம கத்தணும். ஆகவே ஈசன் அருளா கருத்துடன் தான் கொடுத்த காலையில கல்லுக்குள் ஈசன் உண்டு. கருத்தரவை அது குளிந்திடலப்பா அக்கல்பால் ஊற்றுகின்றவால் வீணே போகவில்லை. கோமுகி வழியால் வெளிவருகிறது. எத்தனையோ பக்தர் பாலில்லாதவர் குடிக்கின்றார். கோமுகி வழியா பால் வர்றது எத்தனை பக்தர்கள் கொடுப்பாங்க. ஏதாவது ஃப்ரீயா நிக்க வச்சு பால் ஊற்றினா ஊற்ற மாட்டான், தண்ணி ஊற்றி ஊற்றுவான். ஆனா ஈசனுக்கு தலையில பாலை ஊற்றும்போது கோமுகி வழியா பால் வரும். எத்தனையோ பேர் படிப்படியா வாங்கி குடிக்கிறோம் பாத்துக்கிறேன். பல பேர் வயிற்றுல பால் இல்லாதவனுக்கு பால் போகணும்னா அபிஷேகம் ஆண்டவனுக்கு பண்றான். அது ஆண்டவன் மீது பட்டு கல்லுக்குள்ள 1008 தீபரகசியங்கள் உண்டு. கல்ல ஆண்கள், பெண்கள், அலிக்கல், சுடக்கல், சூர்கள், சுப்பகள், தீக்கல், சாணக்கல், வாள்கள், வரிக்கல், பாயகள், வீலக்கல் நீங்க தெரிஞ்சுக்கிறா போதும். மிச்ச கல்லுங்க 888 கோடி. இதுல ஒவ்வொரு சிவலிங்கத்திலையும் என்னென்ன கற்களை எடுக்கின்ற முறை இருக்குது ஆகம சாஸ்திரத்துல. சிற்பி விஸ்வகர்மா குலத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியும். இல்ல போனா பெரிய ஆதீனங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எங்க முன்னாடி நிறைய சொல்லிருக்காரு எப்படி செலக்ட் பண்ணணும். கல்லுகள்ல நீங்க கட்டுறதுக்கு முன்னால கல்லை வச்சு சில நேரத்துல இந்த நவரத்ன மோதிரம் வச்சு சில பேர் இது பண்றாங்க. எடுத்தோடனே கல்லை விட்டு நவரத்ன மோதிரம் வாங்கி வந்துடாதீங்க. 9 கல்லையும் முறையோட வாங்கிட்டு அதுக்கு மஞ்சளை துவச்சு அந்த துணியை எடுத்து வச்சு அந்த மஞ்சள் என்ன மஞ்சள் யோசிங்க. ரொம்ப சொன்னா மஞ்சளை துவச்சு வச்சு மாத்திரம் விட்டுடுவோம். அப்படி விட அந்த மஞ்சளை ஈசனுக்கு அம்பாளுக்கு அபிஷேகம். அதுல இந்த 9 கற்களை வச்சு
முறையா கட்டி, அதான் சொன்னோம் ஏதோ கட்டுன்னு சொல்லக்கூடாது. அதான் சொன்னாங்கன்னா நூல் பிளாஸ்டிக் கயிறுல கட்டாதீங்க. ஏன்னா பரிசு நூலுக்கு பல ரகசியங்கள் உண்டு, அதுல தேவதைகள் வரையும் சேர்ந்து அந்த நூல் திரி கட்டி முறையோடு ஈசன் பீடத்தில் வைத்து அதற்கு பூஜை பண்ணும். இந்த பூஜைகள் பண்ணும் போது அது வந்த கணத்திலிருந்து என்னென்ன சம்பவங்கள் நம் இல்லத்திற்கு வருகிறது என்று எண்ணி பார்க்கிறோம். அந்த சம்பவங்களை ஒன்னொன்னுதான் எழுதி வச்சு தாய் மகிழ் உரணும் பாரு. அப்பதான் சொன்னா அந்த மண் என்ன பண்றது, தோப்பனா இருந்தா தோப்பா தெய்வ கனவு. சரி மனைவி இல்லை என்ன பண்ணா பேச்சுலர், அவன் படுத்துறதோடு கலக்குமா. முறையோடு சில சில நேரங்களுக்கு ஓரைகள் கொடுத்து வச்சிருப்பான். அந்த ஓரைகள்ல சில சில நகரங்கள் இருக்கு. தங்கத்தை உருக்குற நேரம் இருக்குது, அதுல கற்களை பதிக்க வேண்டிய நேரம் இருக்குது. ஒவ்வொரு பலதேவதைகள் நிற்கும் பாரு. குறித்தவன் எதை அழைத்தால் கையது அள்ளி கொடுத்தால் தானாய் வளரும் பாரு. இது சொல்லும்போது இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது. எம்பெருமான் திருவருளால் மகாபாரதம் ஆகுனால் தொட்ட அரக்கர் குலம் தான் எடுத்த கௌரவர்கள் சேனையுடன் தான் தவித்து கண்டாசூரன் கணிபா திருதாசூரன் நன்னா கரகாசூரன் தான் கருத்தாசூரன் கொண்ட ஓவியர்கள் தான் கடந்து வந்த காலையிலே எம்பிரான் கண்ணன் அமர்ந்திருக்கிறான் குடலூதியே. கிருஷ்ண பரமாத்மா அந்த உட்கார்ந்துகிறார் சீட்ல. பருவன் தான் அடக்கி வந்தவன் உருவன் தாங்கி காண்டீவன் தான் எடுத்து கதையுள்ள வாயு புத்திரன் கண்டது தான் காக்கும் தருவனே கடவுளன தாந்திருத்து வந்த காலம் நகரனும் குதிரை வாகனங்கள் அத்தனையுமே தாண்டெடுத்து வந்தவனுக்கு அடக்கமாய் அர்ஜுனன் அகுலபீம சகாதேவ ஒரு வார்த்தை உட்கார்ந்துட்டாங்க. சேதைய பெய்களும் சாதிகளும் அந்த ராட்சச குணங்களும் சண்ட பிரசண்ட கணந்த காத வேம உச்சகள் பிரம்மராட்சிகள் தானாய் எடுத்து சேர்ந்து வந்த 100 கூட்டமாய் கவரவர்கள். இத்தனை பிசாசி சில ராட்சம் ஒன்னா சேர்ந்து சாரிதான் 100 உட்கார்ந்து பார்க்கல. பின்னது தானையப்பா அரண்மனையில் தானாக்கு வண்ணவப்பா கண்ணது அழைத்தான் ராஜசுக யாகத்திற்கு. தர்மருக்கு ராஜசுக யாகத்துக்காக நீ வரணும். துரியோதனா உனக்கு முக்கியமான வேலை கொடுக்குறேன். என்ன கஜானாலுகிற பணத்தை வாங்கி நீ தானம் பண்ணணும். ஆஹா அவங்க சொத்தை அச்சின்மே எம்டி பண்ணிடுறேன். வெரி குட் மாமா அண்ணா. கண்ணதுதான் தாயை காணடைச்சு வந்த காலம் இன்னையை எடுத்தவன் அப்பா தாடியை அடக்கி பார்த்தான். எப்பவுமே சகுனிக்கு பிரெயின் அடிக்கும். மாமா நான் எஸ்ன்னு சொல்றதுக்கு இவன் சொல்லல. அவன் சட்டாங்கட்டான் வாயை திறந்து சகுனி தாடியை உருகுறான். ஆயிரம் தாடி வச்சா ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா கொண்டவன் ஈசன் தாங்களித்து வந்த காலையில் இன்னை தானே அது எடுத்து வந்த காலையில் அப்பா இன்னவன் வைத்தது தாடிக்கு. சிவபக்தி நிறைந்த போது தாடி வைக்கணும். ஏனென்றால் ஒரு ரோமத்து கீழே விழுந்தாலும் சக்தி சித்தி போயிட்டான். ஆகவேதான் எல்லாரும் அவனை புதுசா தாடி வச்சுக்கணும்னு சொல்றதில்லை. இப்ப தாடி வச்சுட்டு பேஷனா போச்சு. ஆகவே பேஷன் நினைக்காதீங்க. அது ஒரு முடிவு ஒன்றாலும் சித்தி சக்தி குறைஞ்சிருமா. அந்த சித்தி சக்தி குறையத்தால அலைச்சல் ஏற்படுமா. ஆனா தாடி வச்சிருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஒண்ணு ஊழ்ந்தா கூட கேர்ஃபுல், சித்தி சக்தி போயிடும். ஆகவே தாடி வச்சுக்கிறவங்க 24 மணி நேரம் சிவஜானத்துல இருக்கணுமா. அப்ப தாடி வச்சுக்கலாமா. பிச்சை எடுக்கும் நேரத்தில் அப்பாலும் சிவஜானம் பாரு. மற்ற நேரமெல்லாம் தாடி இருப்பவர் சிவஜானத்துடன் கழித்திடல் வேண்டும். என்ன சிவஜானம் இல்லாம சித்தி சக்தி போயிடும். அதனால ஜாகிரதையா வச்சு. சில பேருங்க யோகிங்க முடி போட்டு வச்சிருப்பாங்க. தக்கால் மௌன குரு ஒருத்தர் உண்டு, தாடியை முடிஞ்சே வச்சிருப்பாரு. தக்கால் மௌன குரு தான் எடுத்து வந்த கால அக்கால் வந்தவன் ஈசன் பாரு. பேசாத நிலைகள் அத்தனையும் கடந்த காலையில் எழுந்து நிற்கும் வண்ணம் அப்பா அமர்ந்தாலே 6 அடி எழுந்து நிற்பான் தக்கால் குரு வேண்டாம். தக்கால் மௌன குரு உசரமா இருப்பார். ரொம்ப அற்புதமா இருந்தவர். திருவண்ணாமலை போற வழியில் இருக்கிறதெல்லாம் வள்ளிமலை ரேஞ்ச அபாரமான மகாபிரபு. தக்கால் மௌன குருவை தானா ஏற்று அக்காரம் என்று ஒரு தப்பா அவன் தான் ஏற்று வந்தான். அன்னவரேவார் அவனுக்கும் நாமும் குருவி என பட்டம் உண்டு பாரு. தானேற்றி வந்தவனே ஞான பண்டாரத்தான். அந்த மௌனகுருடைய சிறாய் ஒருவர் அமைவான் ஏற்கனவே எழுதி வச்சுக்கிறார். அதுபோல எம்பெருமான் திருவருளால் அந்த தாடிக்கு அவனை ரகசியம் உண்டு. அதான் தாடி வச்சு வந்து மரியாதை நீ கொடுத்துருவா, அவனும் மரியாதை காப்ப. தாடி வச்சு அவ்வளவு ப்ராப்ளம். அது போல சகுனி உருவனானா தானா எடக்கும் வண்ணம் தாண்டடிக்கு வந்து தாடியை நீவனதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. துண்டு வரல தாடியை நீவனா அவன் எதை ஒண்ணு ஏமாத்த பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க. பின்னை எடுத்தப்பா இவ்விரலால் ஆட்டுவான் ஏதோ உன்னை திரட்டவே. மோதிர விரலால் அண்ணவன் நீதி விட்டிடலப்பா நிச்சயம் உன் மடியில் இருக்கும் பணம் காணுங்க. மடியில புட்டை எப்படி ரைட்டு கொடுக்கலாம்.
தன்னது அப்பா சனிவரால் ஆட்டுவான் பாரு அப்பா குடும்பத்துள் சூழ்ச்சி செய்வானே. பின்னைய அப்பா ஆள்காட்டி விரலால் சாடியை ஆட்டுவான், அவனை நம்பிடாதே மோசம் போயிடுவாய். கட்டை விரலால் நீ விடுவான் பாரன் காரியத்தை கெடுக்கவே. சதினி விரல விட்டாற்றான், கண்ணை நின்று பாக்குறான், என்ன ஐடியா போடுறான் மாமே. துரியோதனுக்கு தெரியல, அதான் அவன் புத்தி. ஆனா கண்ணை வார்த்தா கட்ட விரலால சகுனி ஆட்டுறான் தாடிய. புத்தி நீ வைத்துடுவான் பாரு. துரியோதனா மிக்க மகிழ்ச்சி. அடியேன் புறப்படட்டுமா கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா. சீட்டை ஒண்ணு காலியமெண்டா நோண்டுவான. சகுனி அதுதான் திரும்பி கோபப்பட்டான், என்ன துரியோதனா நான் எத்துன்னு சொல்லிட்டியே, கண்ணை உஷாராய் நான் வேலை முடிவு நோண்டது முடிச்சு போட்டான் பார். சரி, அத்தோட போகும்போது வாசுபிள்ள வழியிலே போய் கர்ணா நீ வண்டிகள் வேண்டும், நீயும் வரணும், உன் கர்ணை இருக்கணும், என்ன பண்றது சொல்லிட்டு அவன் கஜானாவை வாரி வாரி விடுறான். துரியோதன உடம்பு கைகாலாம் வலிக்குது, ஆனா பொண்ணும் பொருளும் குவிஞ்சிருக்குது. என்னடா பாரு கிட்டனுக்கு சகுனி மாமா கை வலிக்குது, தங்கம் வயரம் வழிதூரம் அச்சினி வாரி விட்டுட்டு, ஆனா எம்டி ஆவலியே. அதுதான் முதலியே நான் யோசிச்சேன்டா, நீ எத்துன்றதுக்குள்ள குத்துட்டே கட்டவர்கள் ஆடுறான் தாடி அப்போ. ஆகவே பார்த்தான் துரியோதனை ஒன்னும் செய்துக்க முடியல. தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது, எல்லாம் வலிக்குது. அந்த நேரத்துல பார்த்தா கிருஷ்ணபர் மொத்தம் ஓரம் வந்து வேற ஜாலியா பார்த்துச்சுங்கிறேன். இதுக்கு காரணம் என்ன? தர்மராஜா பின்னால வந்து கேட்டார், கொண்டவன் துரியோதனன் தனரேகை உண்டு பாரு, அத்தனரேகையில் நவரத்தினம் முறையோடு வைத்திருக்கிறார். அது அன்னை காந்தாரி ஆட்சியால் கிடைத்தது. இருடிகள் பாரதம் இந்த ரகத்து வேற கிடையாது. அம்மா காந்தாரி பூஜை பண்ணி புள்ள கையில தனராக தீர்க்கமா என்னைக்கு இருந்துன்னு சொல்லி நவரத்ன மோதிரம் போட்டாலாம். சொன்னாலும் பார்த்தேன், என்னே நவரத்தின மகிமை தானே. அதுபோல எம்பெருமான் திருவருளால் கடிகாரம் இல்லாத காலத்துல ஜாம கோழி இருந்தது. ஆனா அந்த கோழிகள் எல்லாம் கூற காலம் போயிடுச்சு. அதோடு மட்டுமல்லாமல் மிருகங்களும் பறவைகளும் சப்த சுரங்களை எழுப்பும். அந்த ஒவ்வொரு சப்த சுரங்கள் நம்ம கிட்ட இருந்து வரல, மிருகம் கிட்ட இருந்து பறவை கிட்ட இருந்து வந்து அதான் நம்ம போடுறோம். சா ஈ கா மா பா தா நீ தான் விதவிதமா கொணலாவும் மாறலாவும் நெடுகாவும் குறுக்காவும் போட்டு கலாட்டா பண்ற எங்க இருந்து வந்தது? எல்லாம் பறவை கிட்ட இருந்தும் மிருகம் கிட்ட இருந்து வந்தது. அப்ப பறவைகளை மிருகத்தை நம்ம எப்படி மதிக்கணும் தெரியுமா? அதுதான் தத்துவம் தெரியவங்க இருக்காங்க. உனக்கு பாடல் இசைக்கு அடங்கவன் ஈசன், இசைக்கு மகிழ்வன் ஈசன். அந்த இசை கொடுத்தத பறவைகளும் மிருகங்கள் ரூபத்தில். ஆகவே பறவைகளும் மிருகங்களையும் நீங்க போற்றி பாதுகாக்கணும், டப்புன்னு சுடக்கூடாது தத்துவத்தை வச்சா. இதெல்லாம் அர்த்தத்தோட பெரியவங்க செய்தாங்க. ஆகையால் என்னென்ன பறவை வந்து என்னென்ன மிருகத்தில் என்ன சத்தம் வந்தது சொல்றாங்க பெரியவங்க. சா என்ற சத்தம் மயிலிடத்திலிருந்து வந்துதான், ரீ என்ற சத்தம் காளை மாடு கிட்ட இருந்து வந்துதான், கா என்ற சத்தம் குதிரை கிட்ட இருந்து வந்துதான், மா என்ற சத்தம் ஆடு கிட்ட இருந்து வந்துதான், பா என்ற சத்தம் கவுந்த பட்சி கிட்ட இருந்து வந்துதான், தா என்ற சத்தம் யானை கிட்ட வந்தான், நீ என்ற சத்தம் குயில் கிட்ட இருந்து வந்துதான். பறவைகளும் மிருகங்களும் குரல் கொடுத்து ஒலி எழுப்புகின்றதான் வெடிகாலையில். அதோட சங்கும் ஒலிக்குதான். இந்த பறவைகள் ஒலியும் சங்கொலிகளும் கேட்டும் போது நீ எழுந்திருக்கவில்லையா பாவையேன்னு கேட்டாலாம். பாவப்பது கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கு, ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும். இவ்வொலியெல்லாம் உன்னை எழுப்பவில்லையா? சிவன் கருணையை பாடி நாங்கெல்லாம் வந்திருக்கிறோமே, அவன் கருணையை சோத்திரம் பண்ணி பண்ணி நாங்க பாடியிருக்கிறோமே, அந்த பாடலாம் காதல விடலையா? கேழில் பரஞ்சோடி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடி நாம் கேட்டிலையோ? நாம் என்ன கேட்டாலும் சிவன் தருவான். ஆனாதான் வேண்ட முழுதும் தருவோய் நீன்றார். ஆனா என்ன தருவான்னு நீங்க உங்களுக்கு தெரியாம அதை குடின்னு கடவுளை வேண்டாதீங்க. வேண்டத்தக்கது அறிவோய், வேண்ட முழுதும் தருவோய். ஆண்டவனே எனக்கு இதை கூடன்னு கேட்டு கட்சியில ஏன் கொடுத்த ப்ராப்ளம் கேட்காதீங்க. ஆனா நம்ம எல்லாரும் கடவுளை போன என்ன பண்றது? அதை கொடு, இதை கொடு, ப்ரமோஷன் கொடு, வேலையை கொடு, அந்த பொண்ணு கொடு, இந்த பொண்ணு கொடு, இது செட்டாகட்டும், அது செட்டாகட்டும், இது இல்லாம அதை கொடு, அது தனியாக போயிடுச்சுனா இது போய் எலெக்ஷன் ஜெயிப்பு கொடு, நான் மந்திரி ஆகட்டும், மினிஸ்டர் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், இதே தான் நம்ம கட்டுட்டு. ஆனா நீ என்ன ஆனா என்ன ஆகுன்னு தெரியும், எதை ஆனா உனக்கு என்ன ஆபத்து வரும்னு ஆண்டவனுக்கு தெரியும். அதனால உன்னை கட்டி தொடக்க விட்டாலும் நல்லதுக்கு நானு, சாமான் தொடக்க விட்டாலும் நல்லதுக்கு நானு,
சாமா விற்க விட்டாலும் கடவுள் நல்லதுக்கு நான். அது போல எம்பெருமான் திருவிழா வேண்ட முழுதும் தருகின்ற இரவு கிட்ட போய் நீ அவன் கருணை கடை எதை கட்டாம கொடுத்துருவான், அப்புறம் நம்ம தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும். எதான் தாய் சாமிகிட்ட கொடுத்துரு, அவன் நிச்சயமா அவனுக்கு எல்லாம் தருவான். இன்னும் படைச்சு இவளை சோத்தை போட்டு காப்பாற்றணும் அவனுக்கு தெரியாதா என்ன கொடுக்கணும்? அது போல அனைத்தும் கொடுப்பான். அதான் கேழில் விழுப்போர்களை பாடினோம் கேட்டிலே அவன் பரம்பொருள் ஆச்சு. வாயி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் அரிதுயில் கொள்பவன் நாராயணன் என்று பெரியவர்கள் சொல்கின்றார்கள். அந்த நாராயண அருசுன்னா என்ன? திருப்பார் கடல பெருமாள் தூங்கி நிற்கிறார, தூங்குறவருக்கு என்னத்துக்கு கடவுள் நானும் அவர் தூங்குறாரா? அரிதுயில் என்றார்கள். அனைத்தையும் அறிந்து தூங்காமல் தூங்குகின்றானா நாராயணன் என்று பெரியவர்கள் சொல்றாங்க. அதுபோல அந்த அரிதுயில் தூங்குறவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? சிவரை நினைச்சீங்கன்னா தூங்குறானா? அரிதுயில் கொள்ளும் நாராயணன் அப்பா எம் ஈசனை நிறைந்து நிறைஞ்ச உறங்குகின்றார். ஈசன் செய்கைகளை அனுபவித்திருக்கின்றான் மாறலாம். அதுபோல அரிதுயில் கொள்ளுகின்ற நாராயணன் போல நீ தூங்குறியா? ஆழியான் அன்புடமையாமாறு இவ்வாறு ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனைய பாடவர் எம்பாவை. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன், சிவன் ஒருவன் தான் தெய்வன் என்று பெரியவங்க சொல்றாங்க. அந்த ஒருவன் என்றால் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்றார்கள். இப்பதான் அடுத்த கேள்வி வருது. கடந்ததெல்லாம் கணவனை மறந்து விட்டு சிவன் பாதமே கதி என்றிருக்க மறப்பதியே ஆர் மறுப்பதியே. எல்லா கனவுன்னு மறந்துட்டு சிவம் பாதம் கதி இல்லாததுக்கு காரணம் என்ன? ரொம்ப பேரு குரு இல்லாததால். குரு இருந்தா நிச்சயமா நம்ம மற்றதை நினைச்சே பார்க்க மாட்டோம், ஈஸ்வரதான் நினைப்போம். குரு இல்லாதனால நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஈஸ்வரையும் மறந்துடும். ஆகவே குரு தேவை. இந்த குரு தேவை என்றவுடன் ஒன்று ஞாபகம் வருது. ஈசனில் திருவண்ணாமலை மேற்கு பக்கம் போனா ஏகலிங்க தரிசனம் என்று சொன்னேன் நேற்று. திருவண்ணாமலை ஒட்டியே இந்த சப்ஜெக்ட் வரும். இதுல காசியில ஒரு உத்தம மகான் இருந்தார், மகாகுரு. அவர் பேர் ருத்ரபைரவர்னு பேரு. அவருக்கு பல கோடி சிஷியன்னா சொன்ன பேச்ச தட்டாம செய்யறவன். என்ன பண்ணுவான்? குரு காபி குடிச்சா 2 டம்ளர் காபி குடிப்பான். குரு தண்ணி குடிச்சா 6 டம்ளர் குடிப்பான். குரு 2 ஆப்பிள் சாப்பிட்டா 400 ஆப்பிள் அமுக்கு ரெடி பண்ணிடுவான். இந்த மாதிரி குரு என்ன சாப்பிட்டாரோ டபுள் டபுளா சாப்பிடணும் ஐடியா வச்சுக்கணும் நிறைய பேர் இருந்தான். குரு பார்த்தா இந்த மாதிரி சிஷிய கூட்டம் தான். இதே சம்பவத்தை ஆதிசங்கர பகவத்பாதாலும் செய்தார். நேரா போனார் ஒரு கடைக்கு. சிஷியர்கள் அற்புதமா பின்னால ஜிபி ஜிபின்னு ஓடியாருந்தான். ஆஹா வாங்கோ வாங்கோ, என்ன பண்றது சாமி, நீங்க கால எடுத்து வச்சுக்கிறீங்க, நம்ம கடை ஓனி ஆவண ஊத்து ஒண்ணு பார்த்தான். குருவா ஊற்றிக்கிறாரு, நம்ம இன்னும் பீப்பா பீப்பாவா காலி பண்ணிட்டான். கடைக்காரங்க சொல்ல முடியும், பெரியவர் பின்னால வரானுங்களா? அதனால சில பேர் பெரியவர் பின்னாலே போய் எதாவது சாப்பிட்டு வந்துருவோம். பெரியவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருக்கு தேவை அவருக்கு தேவை. அது போல சரி திருப்பி போட்டு நடந்தார். கொஞ்சம் தூரம் வந்தா கடைக்காரன் தான் உருகி ஊற்றி நிற்கிறான். சாமி இப்பதான் காலெடுத்து வச்சுக்க வாங்க ஓட்டம் இருக்குதுங்க. அது ஈயத்தை கொண்டு எடுத்து ஊற்றி முட்டா வாங்கி முடக்கு குடிச்சா திரும்பி பார்த்தா ஒருத்தங்க குறுக்கா நடக்கிறவனா ஓடி விட்டான். அப்ப பாருங்க என்ன நிலைமை. இந்த மாதிரியே இந்த ருத்ர பைரவருக்கு சிஷியன் நிறைய பேர் இருந்தாங்க. இதெல்லாம் பிரயோஜனப்படாது, நமக்கு நல்ல சிஷியன் தேவை. அதனால ஒரு ஒர்க்கை கொடுக்கும். சிஷியன்லாம் கூப்பிட்டா எல்லாம் அழகா சோத்து மூட்டை மாதிரி நின்னா, குருதேவா என்ன போன எனக்கு எதை காட்டாலும் செய்வீங்களா? எந்த துண்டும் செய்வோம், ஏன்னா வருமானம் நிறைய இருக்குதுல குருக்கு மேல. ஆகவே எதை வேணா செய்வோம்னு சொன்னா சரி. நான் பூர்வீகத்தில் செய்த பாவங்கள் நிறைய இருக்கிறது. அதை நான் என்னுடைய தபோபலத்தால் கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ம ஜென்மா கழிச்சுக்கு வரேன். ஆனா இன்னும் கொஞ்சம் இருக்குது, நான் அதை கழிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆகவே அந்த கழிக்கும் போது எனக்கு சில வித நோய்கள் வரும். எனக்கு யார் சுற்றுச்சை செய்ய போறா, பணிவிட செய்ய போறா, தயாரா வரது யாரு? ஒத்துணுவாய் தருவீங்க. குருநாதருக்கு ரிப்பேர் ஆயிட்டாருன்னா என்ன கிடைக்கும்? ஆகவே அப்பொழுது காலகண்டன் என்ற ஒரு சீடன் இருந்தார். குருநாதா நான் வரேன், தபார் தப்பா நினைச்சுக்காத, அப்புறம் ரொம்ப கஷ்டமா போடும். என்ன இருந்தாலும் நான் செய்யறேன் சுவாமி, நான் வரேன். உடனே என்ன பண்ணார்? அழைத்துன்னு போய் தாராய் அடக்கத்துள் தத்துவத்துள் தாஞ்சறிந்த காலையில் வானார் பெரியவர்கள் தான் நினைத்தால் பிற நோயை ஏற்க முடியும். சில பேர் கேட்கிறாங்க, இவருக்கு இந்த நோய் ஏன் வந்தது?
இவர் பெரிய மகான் சொல்றியா, அவருக்கு இந்த நோய் ஏன் வந்தது, அவர் மகானாச்சா ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்கிறான். ஏன் வந்து அதுக்குதான் பெரிய விளக்கம் வச்சிருக்காங்க. பிறர் உண்மையார் அன்பர் பக்தர் என்று பலருக்காக பலர் வேண்டுகின்றார். அவர் வரும் நோயை தானே திருப்பார், அவருக்கு வந்துட்டு அந்நோய். அந்த சக்தியை தான் மார்த்த ஜின்ன சித்தின்னு சொல்றது. இன்னொருத்தர் நோயை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சித்தி. அதை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக குறைஞ்சது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி சிவராத்திரியில விரதம் இருந்து 300 சிவராத்திரி கழிஞ்சால் 300 சிவராத்திரி விரதம் இருக்கும். ஒரு இரவு ஒரு பகல் சிவராத்திரி தண்ணீரை மூழ்கி நிற்கணும். இந்த மாதிரி செய்தவங்களுக்கு இந்த சித்தி வந்துடும். செய்து பாருங்க, உங்களுக்கு வரும். யார் நோய் வேணா வாங்கிக்கலாம். இந்த சித்தியை செய்தவ யார் உங்க சொல்லட்டுமா? பாபு. பின்னை ஒரு நாள் பெருமான் அப்பா என்னை நம்பி சொல்லாப்கான்றவர் எழுதி வச்சுக்கிறார். பின்னை ஒரு கான் தான் எடுத்து வந்தை ஒரு கான் சிவராத்திரியில செய்துக்கிறாயா. தான் எடுத்த அப்பன் மகனுக்கு வந்தது தனக்கு வரட்டுன்னு வச்சிருப்பீங்க. இத்தில ரகசியம் இருக்குது. ஆகவே அவனாதான் சொன்னா, ஏன் எல்லாரையும் புகழக்கூடாது, விஷயம்தான் யார வேணா போகலாம், சித்தர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான். அது போல இந்த சித்தியை செய்திருந்தால் ஒரு அரசனே செய்யறான்னா அடியார் செய்திருக்க மாட்டான்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி செய்த மகான்கள் ஒருத்தர் ரமண மகிழ்ச்சி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்க எல்லாம் செய்யறதுனாதான் பல பேர் நோய்களை தான் ஏற்று கடைசியில் அந்த மாதிரி நோய்களை கஷ்டப்பட்டாங்க. நீயே எடுத்துக்க முடியும் போது பெரியவங்க எடுத்துக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க, சிந்திங்கோ. ஆகதான் எம்பெருமான் திருவருளால் என்ன பண்ணா, தன் பாவத்தை கழிப்பதற்காக மாயையும் மாற்றமும் தான் சேர்ந்து எடுத்து வந்த காலையிலே தான் எடுத்து இது மாயை முன்னே குரு அழகு. மாயை மாற்றம் அடியார்கள் போட்டு வச்சிருக்காங்க. இறந்த பின்பு எப்படி உங்களுடைய ரகசியம் சொல்லணும்ன்றது அற்புதமா வாங்கி பாருங்க, நல்ல காரியத்துக்காக பயன்படுவான். அது போல எம்பெருமான் திருவருளால் கண்ணை குருடாக்கி குஷ்டரோகியா மாறிட்டார் குருநாதர். பாருங்க, வேகமா இருக்கு. தான் ஒழுகதான் இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்றார். எப்படி இருந்தது? பிறகது கக்கிரையன் நக நக நக்கருகது என கணு ஒழுகி கிக்கு என உருத்தருத்தது கருகரு கரு கருவண்டது உரு உரு என்ன உதிரத்து நறு நறு என ததையொலி குத்தியது. உதிர ஒழுகும் போது வண்டு அது உள்ள வந்து அது மொல்லமா சாப்பிடுதான். அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கருகரு கருகரு என ஒரு 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 உரு உரு என வேல் குரு குரு என தானது ஒழுகும் உதிரத்தில் குத்தி எழுதுவோம். கருகரு என முந்தினை கடமத்த விறுவிறு என்று தானே எல்லாரும் நினைச்சுப்பாங்க. அருணகிரிநாதர் தவறு செய்தார். தவறே செய்யாதவர் அருணகிரிநாதர். தானாய் முன்னிலையாய் தான் அருணகிரி கண்ட ஆனவங்க நிறைய பேசிருக்கிற புத்தகமா போடுவாங்க, கேட்டு பாருங்க. ஆகவே அருணகிரிநாதர் யாரு, எப்படி அவருக்கு நோய் வந்தது, அது கூத்து வேற. அது போல உடம்பெல்லாம் புண்ணும் புழுவா இருந்ததா, அத்தனைக்கும் தொடச்சி சவரட்சணை செய்துட்டே இருந்தானா இந்த காலகண்டம். குருநாதர் பார்த்தாரா, என்ன அற்புதங்கள் எல்லாம் செய்யறான் இந்த சிஷிய. இருந்தாலும் சோறு எல்லாம் பிச்சை எடுத்துன்னு வருவாங்க. பெருத்து போன ஒரு சோறு பிச்சை எடுத்தா ஒரு வீட்டுல உப்பு சோறு போடுவாங்க, சில பேர் உப்பு இல்லாத போடுவாங்க, சில பேர் சாப்பிட்டு விட்ட மிச்சம் ஒன்னா சேர்த்து போடு வெளியே வந்தவனுக்கு. சிவன் வந்துட்டாங்க என்ன பண்ணுங்க, ஏற்று பாத்தியா போடுங்க, யோசிக்கணும். ஆனாலும் முட்டை சோத்தா போடாது, சின்னத்துக்கு முன்னாடி சோத்தா போடு. ஆகவே எம்பெருமான் சொல்ல அன்னதானம் பண்ற முறைங்குது. நீ தின்னுட்டு அன்னதானம் பண்ற. சில பேர் சொல்லலாம், ஒழுங்கா உட்கார வச்சு சோறு போட்டுட்டு அப்புறம் ஏழைங்களுக்கு வேண்டி போடுறாங்க. அது அன்னதானம் இல்லை, அது ஆதாய தானம். தானத்துல பல வெரைட்டி இருக்கு. ஆதாய தானம், அறிவு தானம், அன்னதானம், நிறதானம், நீர்த்த தானம், வீத தானம், வித்திய தானம். 9 நாள் பேசலாம். அது போல பிச்சை எடுக்க போறான் காலகண்டே ஒவ்வொரு ராத்திரி ஒன்னு போடுறான். ஒண்ணு காரம் ஆகுது, ஒண்ணு காரம் கம்மியாகுது. சில பேர் ஸ்பெஷல் சரக்கு போட்டு போடுறான். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து குருநாதருக்கு ஊட்டி விடுறான். கோபம் வந்துச்சு, நல்லா இல்ல தூக்கி அடிக்கிறார். மூஞ்சில எல்லா எட்டையும் குருவே தப்பு தெரியாம மன்னிச்சுங்க, அடியன்னா என்னன்னு தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன், வீடு தெரியாம மன்னிச்சுங்க, எல்லாம் அன்பாதான் கொடுத்தா தெரியாம கொடுத்துட்டாங்க. தூக்கி அடிச்சார், எட்டை உதச்சார், குத்தனார், எல்லாத்தையும் வாங்கிட்டு குரு விடல. குரு பணி அப்படி இருக்கு. அதுதான் குரு பக்தி. விடாம செய்தா 21 வருஷமா, ஒரு நாள் 2 நாள். இந்த 21ஆம் வருஷம் சொல்லும் போது காஞ்சி நகர விஸ்வநாதர் கிடுகிட்டு ஆட ஆரம்பிச்சுட்டார். என்னடா இது, இந்த மாதிரி ஒரு சிஷ்ய இங்க இருக்கிறான்னா என்னால உட்கார்ந்து இருக்க முடியல, போய் அவனை பார்க்காம அன்னை சாலாட்சி கண்ணது உருட்டினா. என்ன நாதா, என் பக்தன் இப்படி பிச்சை எடுத்து அலையறான்,
நீ இன்னும் பார்க்கவில்லையா? கண்ணை உருட்டினால விசாலாட்சி விசாலாட்சி நிப்பானா? மனைவி கண்ணை அசைச்சா வீட்டுக்கார என்னதான் செய்வான்? நான் சொல்ல அதிர்ச்சி காரணத்தான் கண்ட ஒரு பத்தினி அப்பா ஒன்றும் இல்லாத அப்பா போகும்போது எதையோ பார்க்க திரும்பி இருப்பாள். பூ வேண்டுமா என்பாள். அவ ஏதோ வாழ்க்கை சினிமா நடக்குது பார்க்க பார்த்துருவா. பூ வேணுமா? பூ பார்க்கறாளோன்னு ஆசையா. கலியில் கொள்வர் பாரே போகான்னாரு. நான் சொல்ல அதிர்ச்சி வெடிக்கிறேன். அதுபோல எம்பெருமான் திருவள்ளா விசாலாட்சி கண்ணை அசைச்சாளா? விஸ்வநாத பிச்சுனாரா? நேரா ஓடி வந்து தம்பி நமஸ்காரம். யார் நீங்க? நான் தான் சிவபெருமான். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஏன்னா இவனுக்கு குருவை தவிர வேற உருவமே தெரியாது. ஆகவே கண்ணால பார்த்தவெல்லாம் வந்து குரு ரூபம் குஷ்டரோகம் கண்ணி தெரியாது. அவருக்கு சமரசத்தை நினைப்பதான் அவன் கோயில் பக்கமா போல. ஆகவே விஸ்வநாதர் எப்படி இருக்கிறான்னு தெரியாது அவருக்கு. விஸ்வநாதர் சொன்னார், அப்பா எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஆகி போச்சு, உனக்கு என்ன வரும் ஒண்ணு. நம்ம சும்மா சும்மா அல்லே தாப்பு அல்லேகன தாபன தாந்தரு தருப்பன விருப்பன கருகரு அல்லேகன என்று எண்ணி கலியில் இருப்பான். அல்லே கலியில் எழுதுப்பான்னு ஏற்றுக்கிறேன். ஆகவே ஆஹா இதான் சான்ஸ் குருநாதா எனக்கு அர்த்தமா சிட்டு குடு, 18 வித்தைகளை கொடு, 16,000 கலைகளை கொடு, அச்சின் குரு ஓரம் கட்டு நான் கூடுறேன். அதுபோல் இல்லாமல் அவன் என்ன யோசிச்சானா? சிவபெருமானா நமஸ்காரம். கொஞ்ச நேரம் சட்ட பொறுத்துங்க, வாஜார போய் கேட்டு வர என்ன வரேன் கேட்கணும். நான் ரைட் நைனா விட்டல் செய்தாரா? அந்த மாதிரி கள்ளத்துக்கு போட்டு நீ இல்லையா எங்க அம்மா 12 சேர்த்து வரேன் போனாரா? அது வந்து பாண்டது, அது வேற பக்த விதியம். ஆகவே என்ன பண்ணாரா? உடனே இந்த எம்பெருமான குருநாதா நமக்கு குருநாத போன குருநாதா சிவம் வந்தான். உடனே என்ன காதுக்கு சொல்லி நீ இடுப்புல கை வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் குருநாதர் செய்ய வேண்டிய சாரத்துவா செய்து அவர்கிட்ட உதப்பட்டு சிரிச்சுப்பட்டு எல்லா அடிப்பட்டு குருநாதாவை சிறு விண்ண போனானா. படுவா ஏண்டா உடனே சொல்ல என்ன சொல்லுனா? சிவபெருமா வந்தார். என்ன சிவபெருமா வந்தாரா? வரன் காட்டா. என்னடா படுவா காட்டு? நான் வந்து குருநாதர் உடம்பு சரியாகட்டுமான்னு கேட்கட்டுமா? கோபம் வந்துதான். தானது அடக்கும் காலையில் தாந்திரிபுரம் எரித்தது போல் ஈசனது அகத்தல் தான் நடந்த காலையில் தீப்பறி கண்ணு குருடு அதே குஷ்டரோஜ். அப்ப அவன் கோபம் தான் எப்படி இருக்கும் பாருங்க. தவறா அதான் சொன்னா, தவறா பிறகுதான் சாயம் பிறகுதான் தட்டு பிறகுதான் கோழி பிறகுதான் காலில் சூழதான் பிறகுதான் பின்னை கருகருத்தன மாட்டிருக்கும் சவடைகளும் தாந்திருட்டு பருத்துகளை வைப்பான். அள்ளிருக்கும் பாத்திரங்களும் அச்சயங்கள் எல்லாம் எதிர விட்டதே நாராயணி. அதுபோல் குற்ற கோபம் தான் இந்த மாதிரி நடந்து எழுதி வச்சுக்கிறேன். அது போல எல்லாம் எடுத்து விட்டாராம். படுவா என்ன காட்டு நீ? நான் சிந்தித்தானா? என்ன குருநாதா எனக்கு நோய் போகணும்னு கேட்டாதா? இந்த ஜென்மத்தை அனுபவிக்க முடியாது. அடுத்த ஒரு பருவம் அந்த நோய் பாக்கிய தீர்த்துட்டு போகணுமாடா? திருப்பி ஒரு பருவ அனுபவம் கஷ்டமாச்சு. உன்னை காட்சி வந்தியானா? இல்ல குருநாதா உன்னை கேட்காம கேட்கத்தான் இல்லைன்னா சாபா. நல்லா அதான் நினைச்சேன். நீ சோம்பேறி ஆயிட்டியோ என்னமோ நினைச்சேன்னா. இல்ல குருவே ஒன்னும் வானா நான் அனுபவிச்சுட்டு சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லு. நேரம் அவன சிவபெருமானே நமஸ்காரம் என் குருநாதர் ஒரு வாரமும் வானான்னு சொல்லிட்டார். நினைச்சு பாருங்க இந்த வார திசைங்க எப்படின்னு. கொஞ்ச நேரம் குருவை செஞ்சா நான் குரு வந்துடுறோம். தானே நான் சொல்ல எங்க பீடத்தில் நடந்த அந்த மாதிரி சம்பவங்கள்லாம். பின்ன நான் வந்து வெளிநாட்டுல போயிருந்த போது என் பீடத்துல இன்னொரு ஏழு உட்காந்துட்டான். அது கூட்டு வேற. தானாய் அடக்கும் காலையில தனித்தொரு வந்த காலையில் என் குருநாதர் பத்திரம் எழுதி வச்சா நான் தப்பிச்சேன். இல்ல கூட கோர்ட்டுக்கு போயிருந்தோம் பேஜாரு. தானாய் அடக்கும் வண்ணங்காலையில தனித்தொரு நீ வந்திருந்தால் வானாய் வண்ணமாய் நீ இருந்தால் அத்தனையும் தத்துவமாய் அடக்கும் காலை கீழே நின்றான் இருப்பார். ஈசா சேர்ந்து வீட்டுக்கு ஓடிட்டாரா? அவர் வீட்டுக்கு போய் சும்மா இருக்க முடியல அவரால். விசாலாட்சி கிட்ட சொல்லிட்டாரா? விசாலாட்சி சும்மா இருப்பாளா? விஷ்ணு அம்சம். அவ என்ன பண்ணாலும் உடனே நினைத்தனல் தன்னவனை நினைத்தனல் அண்ணனை பார் அண்ணா கூட்டாளா அண்ணா. அவர் பசங்கனா இருப்பாரு. தானது பாய்த்துயிர் படுக்கை போல ஆதி சேடன் குதித்து குலுங்கினன் பாரு. திடீர்னு நினைச்சா எம்ம மாடுது இல்ல அந்த மாதிரி குலுங்க ஒரு எழுந்து டக்குன்னு வந்து எதிர்க்க நின்னா ஆதி சேஷம் அந்த ஜர்க்கு போதான் ஆடினார். அதனால உலகமே ஆட ஆரம்பிச்சு. தானாய் உலகம் கடுத்தது தானாய் ஆட விட்டது வாரி. அந்த மாதிரி போய் விஷ்ணு வந்தாரா? அப்பா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. எனக்கு ஒண்ணு வரம் வேணாங்க. என்ன வரம்? நீ யாருன்னா நான் விஷ்ணு பெருமான். உலகத்துல செய்யற குருக்கு சேவையெல்லாம் என்ன போய் சேரும்? குருக்கு செய்யற தொண்டெல்லாம் என்ன சாரும்? நீ எங்க வேதங்களை வேத வித்துக்களை அழைச்சி நீ பிரசந்தேஷம் கொடுத்தா அந்த வித்தெல்லாம் என்ன சேரும்? வேதியர்கள் எல்லாம் நீ போச்சுனா அது என்ன சாரும்? அதெல்லாம் எல்லாம் என்ன சாரும்? உனக்கு என்ன வேணும் கேளுங்க. நான் குரு தொண்டு செய்ய உன்ன சாருங்க. நான் குரு தொண்டே செய்யறேன். உனக்கு வேற எதுவும் வேணாம்.
விஷ்ணு பார்த்தாராம், ஓடி விட்டாராம். கொஞ்ச நாள்ல குரு தன் நோய்கள் எல்லாம் விலகி பூர்ண திடகாத்திரமாகி நீதான் உத்தம சீடன், ஆகவே இன்றிலிருந்து உத்தம சீடனாய் ஒருவன் ஆக வேண்டும் என்றார். குரு கிடைக்கணும்னு நேற்று சொன்னேன். உத்தம சீடனாய் நீ ஆகணும்னா செந்நீரை கொண்டு திரு அண்ணாமலையிடை கண்டு நீ மேற்க நின்று ஏகலிங்க தபசு செய்வாய். உத்தம சீடன் என்ற பட்டம் அனைவருக்கும் கிட்டுமே. குருமார்கள் கிடைச்சிருவாங்க, சீடன் கிடைக்க மாட்டான். ஆனா உண்மையான சீடனா இருக்குன்னாக்கா மேற்கு தரிசனத்துல ஏகலிங்க தரிசனத்தை பார்த்து அங்க யார் ஒருவன் இரவை நோக்கி தபசு இருக்கிறான் அண்ணாமலை அவன் உத்தம சீடன் என்று பேர் வாங்குவானா. அது போல எம்பெருமான் திருவருளால் உத்தம சீடன் தத்துவத்தை தானடங்கி வந்த காலையில் தத்துவத்தை ஏதேதோ எடுத்திருந்தாலும் அத்தமே தான் எடுத்த காலையில் தகவல மொழி முதற்கண்ணம் தான் கொடுத்தாரா. ஏழை பொங்காலம் ஏகலையே ஏகமுக தரிசனை பாடியதோர் எம்பாவாய். ஆக ஏகமுக தரிசனத்தை யாரெல்லாம் பாடுகின்றார்களோ யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவளுக்கு அனைத்தும் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமா பதில் கொடுத்திருக்கீங்க, எதுவுமே தவறு கிடையாது. நாளைக்கு சில கேள்விகள் உண்டு, எல்லாரும் எழுதணும். மனித வாழ்க்கையில் எது சேர்? மனித வாழ்க்கையில் எது சேர்? யார் தேரோட்டி, யார் தேரோட்டி, எது கடிவாள்? அடுத்து ஐம்புலன்களில் நீண்ட தூரம் செல்லக்கூடிய புலன் எது? ஐம்புலன்களில் நீண்ட தூரம் செல்லக்கூடிய புலன் எது? அடுத்து பாவத்தின் தந்தை யார்? பின்னை ஒரு கால் ஐம்புலன் சொல்லியே அப்பா பாவத்தின் தந்தை நீ விழித்து கேட்டிடுவார். ஞான மார்க்கம் தத்துவத்தை தான் சொல்லவே ஏனோர் எளியோருக்கும் தானோ திருவம்பாவை திருவருள் கிடைக்க வேண்டும் என கூறி அறவாணி ஆடும் போது என்றும் உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டனே உனை என்றும் மறவாதிருக்க வேண்டும், மீண்டும் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் போது என்றும் உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும். இதுவே அடியேனின் விருப்பம். சிவ சிவ சிவம் ஜெய் திருக்கையிலாய முனிய முனிவரும் வரை